இப்பொழுதும் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் நம்முடைய கவனத்தை திருப்ப போகிறோம். நான் இரவு நேரங்களில் இந்த ஜெபத்தை குறித்து உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை வைத்து கொண்டே இருக்கிறேன். ஸ்தோத்திரம். வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டதான ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் ஒவ்வொரு வல்லமை உண்டு என்று சொல்லி, கண்ணீரின் ஜெபம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இழக பண்ணும் என்றும், முழங்காலின் ஜெபம் ஜெயத்தை கொண்டு வரும் என்று சொல்லியும் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகளை ஸ்தோத்திரம் பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் இது ஜெப நாட்களாக இருக்கிறபடினால் ஒரு ஜெபத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 4வது அதிகாரம் 2வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, மத்தேயு சுவிசேஷம் 4வது அதிகாரம் 2வது வசனம், அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு. கவனிங்கள். ஸ்தோத்திரம். எல்லா ஜெபத்திற்குமே ஒரு மாடலாய் இருப்பது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கண்ணீரின் ஜெபத்திற்கும் அவர்தான் ஒரு முன்மாதிரியாய் இருக்கிறார். முழங்காலின் ஜெபத்திற்கும் இயேசுதான் ஒரு முன்மாதிரியாய் இருக்கிறார். இங்கே உபவாச ஜெபத்தை பார்க்கும் பொழுதும் இயேசுதான் நமக்கு முன்மாதிரியாய் காணப்படுகிறார். கவனிக்கணும் தேவ பிள்ளைகள். இயேசு இப்பொழுது ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக இயேசு 40 நாள் ஸ்தோத்திரம் ஊழியத்தை தொடங்குவதற்கு முன்பதாக 40 நாள் இயேசு உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுகிறார். ஸ்தோத்திரம். அந்த ஜெபம் பண்ணி முடித்த பிற்பாடு சத்துரு சோதிக்கும்படியாய் கடந்து வருகிறார். அந்த வனாந்தரத்தில் வைத்து சோதிக்க வந்ததான சாத்தானை இயேசு ஜெயித்தார். கவனிக்கணும் தேவ பிள்ளைகளே. அப்படியானால் நம்ம எல்லாருடைய ஜீவியத்திலையும் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஜெபம் ரொம்ப தேவையாய் காணப்படுகிறது. இயேசுவே உபவாசித்து ஜெபித்திருக்கும் பொழுது நாம் எல்லாரும் உபவாசித்து ஜெபம் பண்ணணும். கையை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு உபவாச ஜெபத்தை குறித்து தான் உங்களோடு பேச போகிறேன். நல்ல கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல கையை பிடிச்சு சொல்லுங்க. நல்ல உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணணும். என்ன சாப்பிடுகிற நேரம் நல்லா சாப்பிடுங்க. ஆனா ஜெபிக்கிற நேரம் நல்ல உபவாசம் இருந்து என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஸ்தோத்திரம். இந்த உபவாச ஜெபத்திற்கு ஒரு தன்மை உண்டு. இந்த உபவாச ஜெபம் நம்மை இயேசுவோடு நெருங்க செய்யும். உபவாச ஜெபத்தின் மேன்மை என்னவென்று சொன்னால், கொஞ்சம் கூட நம்மை இயேசுவோடு நெருங்க பண்ணுகிறது தான் ஜெபமாய் காணப்படுகிறது. நம்முடைய ஆத்துமாவை தாழ்த்துகிற அனுபவம் உபவாச ஜெபமாய் காணப்படுகிறது. பரிசுத்தமாய் நாம் வாழ்வதற்கு இந்த உபவாச ஜெபம் நமக்குள்ளே பேலன்ஸ் செய்கிறது. தேவனுடைய வார்த்தையை புசிப்பதற்கு இந்த ஜெபம் நம்மை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறது. இந்த சரீரம் ஒடுக்கப்படுகிறது. சாத்தானை ஜெயிக்க ஒரு பலனை கர்த்தர் நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார். நம்ம உபவாசித்து ஜெபிக்க ஜெபிக்க பொல்லாத பிசாசை, அந்தகாரத்தின் வல்லமையை, சபிக்கப்பட்ட சத்துடைய கிரியைகளை அழிக்கத்தக்கதாக ஒரு உன்னத பலன் இந்த உபவாச ஜெபத்தின் மூலமாய் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். நேற்றைக்கு கூட்டம் முடிந்து ஒரு சகோதரி வந்தாங்க. நான் ஒண்ணுமே செய்யல, தலையில போய் கைய வச்சேன். கைய வச்சோன்னு அவங்க யாருன்னே நான் பார்த்ததில்ல. உடனே சொல்லு, ஐயோ போறேன் போறேன் போறேன், என் புருஷனை நான் தான் பிரிச்சேன். போறேன் போறேன் போறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பிள்ளைகளை பிரித்தது நான் தான், போறேன் போறேன் போறேன்னு சொல்லுது. அப்ப நம்ம ஜெபிக்க ஜெபிக்க சத்துருவை அழிக்க, பொல்லாத வல்லமையை அழிக்க கர்த்தர் நம்மை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறாரு. 2 மனிதர்கள் பிசாசு துரத்தும்படியாய் கடந்து போனார்களாம். போகிற வழியில ஒருத்தனுக்கு பசி உண்டானதான். பசி உண்டானபடினால் அவன் போகிற வழியில சாப்பிட்டுட்டு போனானாம். அங்க அந்த பிசாசு கிட்ட இப்ப 2 பேரும் போய் நின்றாங்களாம்.
நின்ன உடனே அந்த சாத்தான் சொல்லிச்சான், ஒருத்தன் குளிர்ந்து போய் வந்திருக்கிறான், ஒருத்தன் சூடா வந்திருக்கிறான். எப்படி? ஒருத்தன் குளிர்ந்து போய் வந்திருக்கிறான், ஒருத்தன் எப்படி வந்திருக்கிறான்? அப்ப பிசாசுக்கு தெரியுது, சாப்பிட்டுட்டு போனவன் எப்படியா போயிருக்கிறானா? குளிர்த்தியா போயிருக்கிறானா? சாப்பிடாம உபவாசமா ஒருத்தன் போனான் பாத்தீங்களா, அவன் சூடா போய் நின்னானா? அப்ப தேவ பிள்ளைகளே, இந்த உபவாச ஜெபம், நம்ம உபவாசித்து ஜெபிப்பது எதற்கென்று சொன்னால் ஒரு பலனை நமக்கு தந்து கொண்டே இருக்கிறது, ஒரு உன்னதத்தின் பலனை நமக்கு தருகிறது. இன்றைக்கு இந்த ஜெபத்தில் வந்து தேவ சமூகத்தில் புசியாமல் குடியாமல் ஜெபித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, ஒரு உன்னதத்தின் பலனை கர்த்தர் இன்றைக்கு நமக்குள்ள கர்த்தர் வைக்க போகிறார். அந்த பலனை இப்ப எல்லா தேவ பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ளணும். உனக்கு பலன் இல்ல, உன் ஆத்துமால பலன், உன் சரீர பலன் ஒடுக்கப்படுகிறது. ஆவியில கர்த்தர் ஒரு பலனை கர்த்தர் தருகிறாரு. இப்ப 2 நிமிடம் கை தட்டி அந்த பலனை அத்தனை தேவ பிள்ளைகளும் இப்ப பெற்றுக்கொள்ளணும். உடபாலா கபாரா தி கத்துரானியா உடமன கடக துருமனி கடக துரியா உடமன கடக துரியா. கண்ணை மூடுங்க, பார்க்கலாம். ஒரு அபிஷேகம் வந்து இறங்க. இந்த ஜெப நாட்கள்ல கர்த்தர் உங்களை பலப்படுத்த போகிறார். சில பிசாசோட யுத்தம் பண்ண, சில பொல்லாத ஆவிகளோட யுத்தம் பண்ண இந்த ஜெப நாட்கள் தேவ பிள்ளைகளுக்கு ஒரு பலனாய் மாறுகிறது. இல்ல இல்ல இல்ல, ஒரு சரியான அபிஷேகம் உங்க மேல இப்ப இறங்கி வரும். ஒரு வல்லமை இறங்கி வரும். சில சத்துருக்களோடு எதிர்த்து யுத்தம் பண்ண, சில பொல்லாத ஆவிகளை தகர்க்க ஒரு உன்னதத்தின் பலனை ஏசு உபவாசம் இருந்த பிற்பாடு சத்துரு சோதிக்கும்படியாய் கடந்து வந்தான். அந்த சத்துருவை ஏசு ஜெயித்தது போல பொல்லாத ஆவிகள், பொல்லாத வல்லமைகள் தேவ பிள்ளைகளோடு கிரியை செய்யலாம். அசுத்த ஆவிகள் கிரியை செய்யலாம். அந்த ஆவிகளை நொறுக்கத்தக்கதாக, அந்த ஆவிகளை அழிக்கத்தக்கதாக இந்த ஜெபத்தில் தேவ பிள்ளைகளுக்கு ஒரு பலனை கர்த்தர் தருகிறார். இப்ப கையை தட்டி ஆவியில நிரம்பி அந்த பலனை பெற்றுக்கொள்ளுங்க, பார்க்கலாம். எல்லாரும் எல்லாரும் எல்லார் மேல ஒரு அபிஷேகம், எல்லார் மேல ஒரு கிருபை, எல்லார் மேல ஒரு வல்லமை. ஆமே ஆமே, விட்டு கொடுங்க, அடக்க வேண்டாம், விட்டு கொடுங்க. 2 நிமிடம் உன்னதத்தின் பலன். இப்ப சில சத்துருக்களோடு யுத்தம் பண்ணி நீங்கள் ஜெயிக்கத்தக்கதாக, சில வல்லமைகளை ஜெயிக்கத்தக்கதாக இயேசுவுக்கு முன்னாடி அந்த சத்துரு வந்து நின்றா. அந்த சாத்தான இயேசு ஜெயித்தா, இயேசு ஜெயித்தா. நீ ஜெயிக்க போகிற, நீ சில வல்லமையை ஜெயிக்க போகிற, உன்னோடு போராடுகிற சில சத்துருவை ஜெயிக்க போகிற இந்த ஜெப நாட்கள்ல கர்த்தர் உன்னை பலப்படுத்துகிறார். அக்கினி பெற்றுக்கொள் தேவ பிள்ளை. உடபா கபாரா தி கத்துரானியா உடமன கடக துரமன கடக துரியா உடமன கடக துரமன கடக துரியா உடமன கடக துரியா உடமன கடக துரியா. உன் சரீரம் பலவீனந்தா, உன் ஆவியில பயங்கர ஒரு வல்லமை, ஆவியில பயங்கர விடுதலை, ஆவியில பயங்கர ஒரு சக்தி, ஆவியில பயங்கர உன்னத வல்லமை இப்ப உன்மேல், இப்ப உன்மேல் கர்த்தர் உன்னை ஜெப நாள்ல கர்த்தர் உன்னை பலப்படுத்துகிறார். தேவ பிள்ளையே, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ரக்கபா ரேகோ ரக்கத்துலோ ரக்கபா சேகத்துலா உடா கபா ரத்துரா உடா மன கந்தல ரக்கத்துரா உடிமினி அம்தல் கத்தரானியா ரேகத்துரானியா உடமன கடகதுரியா. சில அசுத்த ஆவிகள் இந்த ஜெபத்தில் புறப்பட்டு ஓடுகிறது, புறப்பட்டு ஓடுகிறது, புறப்பட்டு ஓடுகிறது. இப்ப விடுதலை பெற்றுகள், இப்ப விடுதலை பெற்றுகள், இப்ப பெற்றுகள். எஸ், சில சக்திகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுகிறது. பல நாட்களாய் போராடின, பல வருடமாய் போராடின. ஓ, சில வல்லமை இப்ப அழியுது. கர்த்தர் உன்மேல் ஒரு உன்னதத்தின் பலனை, ஒரு அபிஷேகத்தை இந்த ஜெப நாள்ல கர்த்தர் வைக்கிறாரு. அந்த பலத்தை சுதந்தரித்துகள். ஃபயர். எஸ் எஸ். ரிபாலா ஷேகரபா ராகபாத்தரா சாந்துரானியா உடமன கடக துரியா. ஆமென், ஆமென், ஆமென். கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, பார்க்கலாம். இந்த உபவாச ஜெபத்தின் மேன்மையை குறித்து தான் இன்னைக்கு நான் உங்களோடு கூட பேச போகிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்ப நல்ல ஒருக்கா கூட கையை பிடிச்சு சொல்லுங்க, நல்ல ஜெபம் பண்ணணும். என்ன, ஒரு நல்ல ஜெப ஆவியை பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. நம்முடைய வீட்டிலையும் நல்ல ஜெபம் இருக்கணும்.
நம்முடைய தனிப்பட்ட அனுபவத்திலையும் நல்ல ஜெபம் இருக்கணும். நம்முடைய சபையிலையும் நல்ல ஜெபம் இருக்கணும். அந்த ஜெப ஜீவியம் கொஞ்சம் கூட வளரணும். அந்த ஜெப வாழ்க்கை கொஞ்சம் கூட கட்டப்படணும். ஆமென். இந்த ஜெபத்துக்கு அப்புறம் அவங்க வீட்டில் எல்லாம் நல்ல ஜெபம் இருக்கணும். ஆமென். காலை ஜெபம் இல்லாத வீடு, ஆமென், கதவு இல்லாத வீடா. அப்ப நம்ம வீட்டில் என்ன இருக்கணும்? காலையில ஜெபம் இருக்கணும். காலை ஜெபம் இல்லாட்டா வீட்டில் என்ன இல்லையா? கதவு இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும் வீடு? கண்டது கடிச்சது சப்பு சவறு எல்லாம் கதவு இல்லாத வீட்டுக்குள்ள என்ன செஞ்சிடும்? வந்துடும். அதனாலேயாக்கும் பயங்கரமா, ஆமீன், சில இடத்துல போனா ஆமீன் 3 டோரை தாண்டி தான் வீட்டுக்குள்ள போகணும். ஆமீன். முதலாம் வாசல், 2ஆம் வாசல், 3ஆம் வாசல், அப்படி சில இடத்துல 3 வாசல்கள் போட்டு வைத்திருக்கிறாங்க. ஆமே. ஏன்? தேவையில்லாதது எல்லாம் என்ன செஞ்சிடக்கூடாது? உள்ள வந்துடக்கூடாது. தேவையில்லாத மனிதர்கள் உள்ள வந்துடக்கூடாது அப்படின்னு 3 கதவு வேற போட்டு வச்சிருக்கிறாங்க. கையை பிடிச்சு சொல்லுங்க, காலை ஜெபம் இல்லாத வீடு, கதவு இல்லாத வீடு, சப்பு சவரெல்லாம் உள்ள வந்துடும். ஆனால காலை ஜெபம் வீட்டில் இருக்கணும். ஆமே. அடுத்த பாருங்க, மாலை ஜெபம் இல்லாத வீடு, மதில் இல்லாத வீடு. ஆமே. அப்ப மதிலை எதுக்காய் கட்டி வைத்திருக்கிறோம்? வீட்டுக்கு ஒரு நல்ல ஒரு பாதுகாப்புக்காகத்தான் எது கட்டப்பட்டிருக்கிறது? மதில் கட்டப்பட்டிருக்கிறது. ஆமே. அப்ப மாலை ஜெபம் இல்லைன்னா அந்த வீட்டுல என்ன இல்லைன்னா மதில் இல்லாத வீடா. அப்ப நம்முடைய வீட்டுல மாலை ஜெபம் இருக்கணும். ஆமே. அடுத்த பாத்தீங்கன்னா, குடும்ப ஜெபம் இல்லாத வீடு, கூரை இல்லாத வீடு. ஆமே. எத்தனை பேருடைய வீட்டுல குடும்ப ஜெபம் நடக்குது? அவங்க மட்டும் ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நிறைய ஒரு வீட்டுல என்ன இல்ல? குடும்ப ஜெபம் இல்ல. அப்ப கையை பிடிச்சு ஒருக்கா சொல்லுங்க, இந்த ஜெபத்துக்கு அப்புறம் உங்க வீட்டுல நல்ல குடும்ப ஜெபம் பண்ணணும். என்ன? நம்முடைய தாசவங்க சொன்னாங்க, குடும்ப ஜெபத்துக்கு 10 பாட்டு பாடுவோம் பாஸ்டர் அப்படின்னு. 1.5 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன். ஆமே. நமக்கு ஒரு பாட்டு பாடகை பவுல்கான் கடிச்சு இழுத்தது மாதிரி ஆகும், சவ்வுழுத்த மாதிரியாக இழுத்துட்டு கிடக்குது. ஆமே. அப்ப கவனிக்கணும், நல்ல குடும்ப ஜெபம் இருக்கணும். வீட்டில் என்ன இருக்கணும்? குடும்ப ஜெபம் இல்லாவிட்டால் அது கூரை இல்லாத வீடு. அப்ப நம்முடைய வீடுகள் எல்லாம் எப்படிப்பட்ட வீடாய் மாறணும்னா, நல்ல குடும்ப ஜெபம் நடக்கிற வீடாய் மாறணும். ஆமே. இரவு ஜெபம் இல்லாத வீடு இருண்ட வீடு. கையை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்க. சத்தமா தான் சொல்லுங்க. கர்த்தருக்கு சித்தமான ராத்திரி இதை பேசுவேன். கையை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலியா சொல்லிருங்க பார்க்கலாம். அப்ப நம்முடைய வீட்டுக்குள்ள எல்லாம் என்ன இருக்கணும்? நல்ல ஜெபம், நல்ல ஜெபிக்கிற தன்மை, உபவாசித்து ஜெபிக்கிற தன்மை, அழுது புலம்பி ஜெபிக்கிற தன்மை, கண்ணீரோடு ஜெபிக்கிற தன்மை. அந்த ஜெப ஆவி நம்முடைய வீடுகளுக்குள் கடந்து வரணும். நம்முடைய வீடு நல்ல ஒரு ஜெபிக்கிற வீடாய் மாற்றப்படணும். ஆமே. நிறைய சத்தங்கள் நம்முடைய வீட்டுக்குள்ள கேட்டுட்டே இருக்குது. ஆமீன். கர்த்தருக்கு பிரியமில்லாத சத்தங்கள், சினிமா பாட்டின் சத்தங்கள், ஆமீன், நாடக சத்தங்கள், ஆமீன், ரெஸ்லிங் காரனுடைய சத்தங்கள், ஆமீன், இதெல்லாம் வீட்டுல கேட்டுட்டு இருக்குது. நம்முடைய வீட்டுல சினிமா பாட்டின் சத்தம் அல்ல, நாடகத்தின் சத்தம் அல்ல. நம்முடைய வீட்டுக்குள்ள ஜெபத்தின் சத்தம் தொனித்து கொண்டே இருக்கணும். ஜெப சத்தம் உயர்ந்து கொண்டே இருக்கணும். நம்முடைய கூடாரத்தை எல்லாம், நம்முடைய வீட்டை எல்லாம் ஒரு ஜெபிக்கிற ஆலயமாய் நம்முடைய வீட்டை கர்த்தர் மாற்றுவாராக. நம்முடைய வீட்டுக்குள்ள ஒரு ஜெப வல்லமை பற்றி பிடிப்பதாக. நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஜெபிக்கிற தன்மையை எல்லா கூடாரத்திற்குள்ளையும் கர்த்தர் கொடுப்பாராக. இப்ப கையை தட்டி, ஆண்டவரே, என் வீட்டுக்குள்ள நஷ்டப்பட்ட ஜெப ஆவிகள் மறுபடியும் திரும்ப வருவதாக. எல்லாம் கையை தட்டி வாய்களை திறந்து உங்க கூடாரத்தை ஜெபிக்கிற கூடாரமாய் கர்த்தர் மாற்றுவாராக. உடபாலா ரக்கபா துரானியா உடமன கடக துரமன கடக துரியா உடமன கடக துரியா. நல்ல வாய் திறக்கணும். ஒரு 2 நிமிடம் நல்ல கையை தட்டி, ஆமென், நல்ல ஒரு ஜெப வல்லமை. ஓ, நம்முடைய வீட்டுல ஒரு ஜெப வல்லமை, அந்த ஜெப மேகம் உங்க வீட்டை நிரப்ப போகுது.
நிரப்ப போகுது, நிரப்ப போகுது, நிரப்ப போகுது. சில வீடுகள் நல்ல ஜெபிக்க போகுது. இந்த ஜெபத்துக்கு அப்புறமாய் அந்த வீட்டுக்குள்ள ஜெப சத்தம் தொனிக்க போகுது, ஜெபிக்கிற சத்தம் தொனிக்க போகிறது. அறை வீட்டுக்குள்ள பிரவேசித்து கதவை பூட்டி ஜெபிக்கிற தன்மையா அநேக பிள்ளைகளுக்குள்ள கர்த்தர் கொடுக்க போகிறார். ஓ, உன் ஜெப வீட கர்த்தர் மகிமையாய் மாற்ற போகிறார். உங்க வீட மகிமையாய் கர்த்தர் மாற்ற போகிறார். உங்க வீட்டுக்குள் இருந்து ஓ ஸ்தோத்திரம், வேண்டாத சத்தம் அல்ல, ஜெப சத்தத்தை கர்த்தர் தொனிக்க பண்ண போகிறாரு. நல்ல கையை தட்டி ஒருக்க ஹல்லேலூயா ஊற்றுங்க ஆண்டவரே, ஊற்றுங்க ஆண்டவரே. அந்த ஜெப ஆவியை கர்த்தர் ஊற்றுங்க, அந்த ஜெபிக்கிற தன்மை ஊற்றுங்க. எங்க கூடாரத்தில் எல்லாம் நல்ல ஜெப சத்தம் எழுமணும், நல்ல ஜெபிக்கிற சத்தம் எழுமணும். ஆண்டவரே, ஜெபம் இருக்குமானால் என் வீட்டுக்கு விரோதமாய் தீமை செய்ய வருகிற சத்துரு எந்த தீமையும் செய்ய முடியாது. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்டு ஆமென் தேவ பிள்ளையே வீட்டுக்கு விரோதமாய் எய்து விடுகிற சகல வல்லமைகளையும் நம்முடைய ஜெபம் அழித்து போடு, நம்முடைய ஜெபம் எரித்து போடு. உங்க வீட்டை தகர்க்க வருகிற சில வல்லமைகள் உண்டு, சில சூனிய வல்லமைகள் உண்டு, சில ஏவல் வல்லமைகள் உண்டு, சில வான மண்டலத்தின் பொல்லாத ஆவியின் வல்லமைகள் உண்டு, சில வலு சர்ப்பத்தின் வல்லமைகள் உண்டு. ஆமென். குடும்பத்தை அழிக்கும்படியாய் சத்ரு ஆமென் தந்திரமாய் வருகிற சில வல்லமைகள் உண்டு. அந்த கூடாரம் ஜெபிக்கிற கூடாரமாய் இருக்குமானால், ஜெபிக்கிற வீடாய் இருக்குமானால், அந்த வீட்டுக்கு விரோதமாய் சத்ரு எந்த ரூபத்தில் வந்தாலும் அந்த வீட்டை சேதப்படுத்த முடியாது. ஏன்னா வீட்டை சுற்றி ஒரு ஜெபம் பாதுகாப்பாய் பாதுகாப்பாய் இருந்து கொண்டே இருக்கிறது. இப்ப அத்தனை கூடாரத்தின் மேலையும் அத்தனை வீட்டுக்கு மேலையும் அந்த ஜெப வல்லமை புறப்படுகிறது. ஷாபாலா ராக்காபாரா துரானியா உடமன ஹத்துரானியா கத்துரானியா உடமன கடக துரமன கடக துரியா உடமன கடக துரியா. இங்க இருக்கிற பிள்ளைகள் மேல அந்த ஜெபம் பற்றி பிடிக்குது, பற்றி பிடிக்குது. 2 நிமிடம் கூட நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஜெபம் பற்றி பிடிக்குது, ஜெபிக்கிற தன்மை பற்றி பிடிக்குது, ஜெபிக்கிற தன்மை பற்றி பிடிக்குது. கூடாரத்தில் குறைந்து போன அந்த ஜெப தன்மைகள், வாழ்க்கையில குறைந்து போன அந்த உபவாசிக்கிற தன்மையை மறுபடியும் கர்த்தர் வைக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்கள். வேத புஸ்தகத்தில் நாம் படிக்கும் பொழுது மோசே என்கிற தேவ மனிதர் 40 நாள் ஆமென் மலையிலே போய் அவர் உபவாசித்து ஜெபம் பண்ணுகிறார். எதற்கு உபவாசித்து ஜெபம் பண்ணுகிறார் என்று சொன்னால், ஆமென் இயேசுவிடத்திலிருந்து ஆமென் ஸ்தோத்திரம் கட்டளையை பெற்றுக்கொள்ளும்படியாய் மோசே என்கிற தேவ மனிதர் போய் இருந்து ஜெபம் பண்ணுகிறார். ஆமென் ஸ்தோத்திரம். கவனிக்கணும் தேவ பிள்ளைகள், அந்த ஆமென் தேவ சமூகத்தில் 40 நாள் புசியாமல் இருந்து அந்த கட்டளையை பெற்றுக்கொண்டு வரும் பொழுது ஜனங்கள் கன்றுக்குட்டியை ஆமென் செய்து அதை வணங்கி தங்களை கெடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள். கவனிக்கணும், ஒரு மோசே தேவ சமூகத்தில் இருக்கிறார், ஒரு மோசே தேவ சமூகத்தில் காத்திருக்கிறார். காத்திருந்து மகிமையை பெற்றுக் கொள்கிறார். மகிமையை வாங்கி கொண்டு அவர் பூமியிலே வரும் பொழுது ஒரு கூட்டம் ஜனங்கள் தங்களை கெடுத்தார்கள். ஆமென், தங்களை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் அதே போலதான் நம்ம சிலர் தேவ சமூகத்தில் கிடந்து ஆமென் தேசத்திற்காகவும் ஜனங்களுக்காகவும் திறப்பிலே நின்று ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு கூட்டம் ஜனம் தங்களை கெடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள். இன்றைக்கு தேவ பிள்ளைகள் ஒன்றை விசுவாசிக்கணும், ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது ஜெபிக்கிற பிள்ளைகளின் நிமித்தமாய் தேசத்தில் ஆமென் மகிமையை கர்த்தர் கொண்டு வருகிறார். ஜெபிக்கிற பிள்ளைகள் நிமித்தமாய் தேச மாற்றத்தை கொண்டு வருகிறார். ஜெபிக்கிற பிள்ளைகள் நிமித்தமாய் பட்டணத்தில் உணர்வை கொண்டு வருகிறார். ஜெபிக்கிற பிள்ளைகள் நிமித்தமாய் தேசத்தில் எழுப்புதலை கர்த்தர் கொண்டு வருகிறார். ஆமென், அல்லேலூயா. அந்த கற்பனை வாங்கிட்டு வராரு. ஆமீன். ஜனங்கள் தங்களை அழித்துக் கொண்டிருக்கிறாங்க. கற்பனையை உடைச்சு போட்டுட்டாரு. உடைத்து போட்ட மோசே மறுபடியும் ஆமீன் தேவ சமூகத்தில் போய் 40 நாள் ஜெபிக்கிறார். ஆமீன் ஸ்தோத்திரம். உடைத்து போட்ட கற்பனை
தண்டனையை மறுபடியும் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆமீன் மக்களின் ஆமீன் ஸ்தோத்திரம் அந்த பாவத்திற்காக அந்த தப்புக்காக மன்னிப்பு கேட்கும்படியாக மோசே மறுபடியும் ஜெபம் பண்ணினா. இன்றைக்கு சொல்ற தேவ பிள்ளையே, ஒரு வார்த்தையை தேவ சமூகத்தில் நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக உபவாசித்து ஜெபம் பண்ண வேண்டும். கர்த்தர் என்னோடு பேசணும், கர்த்தர் என்னோடு இடைப்படணும். மோசே கற்பலை வாங்கும்படியாய் 40 நாள் போய் தேவ சமூகத்தில் காத்து கிடந்தது போல ஒரு வார்த்தையை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும்படியாய் உபவாசித்து ஜெபம் பண்ணணும். கவனிக்கணும் தேவ பிள்ளைகளே, இப்படி வேத புஸ்தகத்தில் நாம் படிக்கும் பொழுது ஆமீன் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் எதற்காக உபவாசம் பண்ணினார்கள், எந்தெந்த காரியத்திற்காக உபவாசம் பண்ணாங்க, அப்படி வேத புஸ்தகத்தில் நாம் படித்துக் கொண்டே இருக்கலாம். எஸ்தரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து நீங்கள் படிக்கும் பொழுது ஆமென் ஸ்தோத்திரம், அங்கே எஸ்தர் ஜெபிக்கிறாங்க. எதற்கென்று சொன்னால் ஆமானின் சதிகளை முறியடிக்கும்படியாக, தன்னுடைய ஜனம் அழிந்து போய்விடக் கூடாது, ஆமென் அழிக்கப்பட்டு போய்விடக் கூடாது என்பதற்காக ஆமென் எஸ்தர் 3 நாள் உபவாசம் இருந்து ஜெபித்ததை குறித்து எஸ்தரின் புஸ்தகத்தில் நாம் படிக்கிறோம். ஆமென் 2 சாமுவேலின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, தாவீது என்கிற மனிதன் தன்னுடைய பிள்ளைக்கு விடுதலை கிடைக்கணும், சுகம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அவர் அங்கே 7 நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபித்ததை குறித்து நம்ம வாசிக்கிறோம். கவனிக்கணும் தேவ பிள்ளைகள், இப்படி ஒவ்வொரு மனுஷனை நீங்க எடுத்து பாருங்க, ஒவ்வொரு காரியத்திற்காக அவர்கள் ஜெபித்திருக்கிறார்கள். ஆமீன். எலியா 40 நாள் அவர் ஜெபம் பண்றாரு. ஆமீன் ஸ்தோத்திரம். நெகேமியாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 4வது வசனத்தை நாம் படிக்கும் பொழுது ஆமீன் ஸ்தோத்திரம், நெகேமியா அலங்கத்தை கட்டும்படியாக அவர் அங்கே உபவாசம் இருந்து ஜெபித்ததை குறித்து வேத புஸ்தகத்தில் நம்ம படிக்கிறோம். தானியேல் 21 நாள் அவர் ஜெபிக்கிறாரு. ஆமென் ஸ்தோத்திரம். தன்னுடைய ஜனத்திற்காகவும் ஆமென் ஸ்தோத்திரம், தேசத்தின் மனிதனுக்காகவும் பாவத்திற்காகவும் ஆமென் ஸ்தோத்திரம், தேசம் விடுதலையாக்கப்படும்படியாக தானியேல் 21 நாள் உபவாசம் இருந்து ஜெபித்ததை குறித்து ஆமென் தானியேலின் புஸ்தகத்தில் நம்ம படிக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஒவ்வொரு காரியத்திற்காக உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க. அவர்கள் உபவாசம் இருந்து ஜெபித்தபடியினால் ஆமென் ஜெயத்தையும் கண்டு கொண்டிருக்கிறாங்க. அப்ப நம்ம உபவாசம் இருக்கணுமா இருக்க வேண்டாமா? நிச்சயமா என்ன செய்யணும்? உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணணும். ஆமென். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கையை பிடிச்சு ஒருக்கா ஒலிக்க சொல்லுங்க. முடிஞ்ச அளவில் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணணும். என்ன கர்த்தர் நல்லவன். அல்லேலூயா. இன்னைக்கு நான் உபவாசம் இருந்து ஜெபிப்பதினால் என்ன நடக்கும் என்று சொல்லி ஒரு 5 காரியத்தை உங்கள் மத்தியில் காண்பிக்கும்படியாக விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். கரம் உயர்த்தி சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஆனால் நாம் உபவாசம் இருந்து ஜெபிக்கும் பொழுது என்னென்ன காரியங்கள் நடக்கும் என்று சொல்லி டக்கு டக்குன்னு சில காரியத்தை தியானித்து நாம் இப்பொழுது முடிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். ஆமீன். முதலாவது, நாம் உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது இந்த ஜெபத்தின் மூலமாய் கர்த்தர் என்ன செய்ய போகிறார் அப்படின்னா, ஏசாயாவின் புஸ்தகம் 58வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயாவின் புஸ்தகம் 58:6. அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்க்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளை உடைத்து போடுகிறதும் பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுப்பதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்ளுகிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமலும் இருக்கிறதும் அல்லவா எனக்கு உகந்த உபவாசம். கவனிப்போம் தேவ பிள்ளைகளே, இந்த ஜெப நாட்களை கர்த்தர் நமக்கு கிருபையாய் தந்து நான் ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். அப்ப உபவாசித்து ஜெபிக்கிறவர்களும் உண்டு. ஆமீன் ஸ்தோத்திரம். உபவாசிக்காமல் ஜெபிக்கிற பிள்ளைகளும் உண்டு. ஆமீன். ஆனால்
இப்ப கர்த்தர் என்ன செய்கிறார்னா, ஒரு காரியம் நடக்கிறது. நாம் ஜெபிக்கும் பொழுது சில கட்டுகளை கர்த்தர் உடைத்துக் கொண்டே இருக்கிறார். சில கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. உபவாச ஜெபத்தின் மூலமாய் கர்த்தர் செய்கிற காரியம், சில கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு கொண்டே இருக்கிறது, ஜெயம் உண்டாகி கொண்டே இருக்கிறது. இப்ப நம்பினா கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப மறைமுகமாய் சில கட்டுகள் கிடக்கும், தெரிந்தும் சில கட்டுகள் கிடைக்கும், தெரியாமலும் சில கட்டுகள் காணப்படுகிறது. தெரிந்தும் சாத்தான் கட்டுகிறான், தெரியாமலும் சாத்தான் கட்டிக்கொண்டே இருக்கிறான். ஆமென், ஸ்தோத்திரம். ஜெபிக்கிற பிள்ளைகளை கட்டுகிறான், ஆராதிக்கிற பிள்ளைகளை கட்டுகிறான், பாடுகிற பிள்ளைகளை கட்டுகிறான், தேவ சமூகத்தில் வருகிற பிள்ளைகளை கட்டுகிறான். ஆமென். பலவிதத்திலே சத்துரு ஜனத்தை கட்டிக்கொண்டே இருக்கிறான். இப்ப ஜெபிக்க ஜெபிக்க என்ன நடந்து கொண்டே இருக்குன்னா, அந்த கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. நமக்கு தெரியாமலே சில கட்டுகளை கர்த்தர் உடைத்து எரிந்து கொண்டே இருக்கிறார். நம்புகிற பிள்ளைகள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து நான் படிக்கும் பொழுது எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம். சிறைச்சாலையிலே பேதுரு என்கிற மனிதர் அடைக்கப்பட்டிருக்கிறார். இப்ப சபை அவனுக்காக ஜெபம் பண்ணிட்டே இருக்குது. ஆண்டவரே, பேதுரு வெளியே கொண்டு வாரும், தேவ மனிதனை வெளியே கொண்டு வாரும், வெளியே கொண்டு வாரும், ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இப்ப கர்த்தர் பாருங்க என்ன செய்கிறார்னா, ஒரு தூதனை அங்கே காற்றாக அனுப்பி விடுகிறார். இப்ப காற்றாக தூதன் உள்ளே கடந்து போய் என்ன செய்கிறான்னா, ஆமீன், பேதுரு கட்டப்பட்டவனாய் சிறைச்சாலைக்குள்ளே காணப்படுகிறார். பேதுருவை போய் தட்டி எழுப்புகிறார். தட்டி எழுப்பின நேரத்தில் அவனுடைய ஆமீன் ஸ்தோத்திரம் சங்கிலிகள் அவனுடைய கையில் இருந்து கலந்து விழுந்தது. அந்த வசனத்தை படிங்க பார்க்கலாம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி சீக்கிரமா எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கையிலிருந்து விழுந்தது. உடனே சங்கிலிகள் அவன் கையிலிருந்து விழுந்தது. அப்ப பேதுரு இப்ப எதனால் கட்டப்பட்டிருக்கிறார்? சங்கிலியினால் கட்டப்பட்டவராய் சிறைச்சாலைக்குள்ளே காணப்பட்டு கொண்டே இருக்கிறார். இப்ப தூதன் போய் தட்டி எழுப்பின உடனே அவனை கட்டி வைத்திருந்த சங்கிலிகள் கலந்து விழுந்தது. அங்கே சபை ஜெபித்த பொழுது பேதுருவின் கையை கட்டி வைத்திருந்த அந்த சங்கிலி கலந்து விழுந்தது. உண்மை என்று சொன்னால், நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்முடைய கைகளை கட்டி வைத்திருக்கிற சில சங்கிலிகள் இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு கலந்து விழுகிறது. நம்முடைய ஜெபம் என்ன செய்துனா, கட்டுகளை அறுத்து கொண்டே இருக்கிறது, கட்டுகளை உடைத்து கொண்டே இருக்கிறது. சாத்தான் தேவ பிள்ளையே, உன் கையை கட்டி இருப்பான். இப்ப நீ கை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது அந்த கையில கிடக்கிற கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் இப்ப உடைந்து விழ போகுது. ஷாபாலா ராகாபாதலா ரீகா துரானியா உடமன கடக துரமன கடக துரியா உடமன கடக துரமன கடக துரியா. ஆமென், ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? அப்ப இந்த கையை எல்லாம் சாத்தம் கட்டுறான் இல்ல, ஆலயத்துல வந்து மாப்பிள்ளை போல இருக்குது, இப்படி ஆலயத்துல வந்து புது பண்ண போல இப்படி இருக்கிறது. ஆலயத்துல வந்து கை தட்டி என்ன செய்யணும்? கத்தர பாடணும், ஆராதிக்கணும். ஆனா எல்லா இடத்துலயும் இப்படிதான் இருப்பாரு சாரு. அப்ப எதை கட்டி வச்சிருக்கிறான்? கையை கட்டி வச்சிருக்கிறான். அப்ப கையில என்ன இல்ல? ஜெயம் இல்ல. நேற்றைக்கு ராத்திரி சொன்னேன், முழங்கால சாத்தா என்ன செய்திருக்கிறான்? கட்டி இருக்கிறான். முழங்கால நின்று ஜெபிக்க முடியல. இதே போல கையை இப்ப கட்டி வச்சிருக்கிறான். இந்த கை கொண்டு வேலை செய்ய முடியல, ஆமீன், பணிவிட செய்ய முடியல, ஒரு காரியம் பண்ண முடியல, கை தூக்க முடியல. ஆமீன். சாத்தான் கையை கட்டி அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான். இப்ப தேவ பிள்ளைகள், ஆமீன், நாம் உயர்த்தும் பொழுது, நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய கைகளை கட்டி வைத்திருக்கிற அந்த கட்டுகள் எல்லாம் தகர்க்கப்பட்டு கொண்டே இருக்கும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். மத்தேயு சுவிசேஷம் 12:10 நம்ம படிக்கிறோம். அங்க ஒரு சூம்பின கரமுள்ள மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது.
அவன் கை இப்ப எப்படி இருக்குன்னா சூம்பி இருக்குது. அப்ப இந்த சூம்பின கை கொண்டு ஏதாவது செய்ய முடியுமா? ஒன்னும் செய்ய முடியாது. ஆமீன், ஸ்தோத்திரம். கையை நீட்ட முடியாது, கையை கொண்டு ஒரு காரியம் செய்ய முடியாது, பணிவிட செய்ய முடியாது, வேலை செய்ய முடியாது, வீட்டில் உள்ள காரியங்களை செய்ய முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது. இப்ப கை எப்படி இருக்குது? சூம்பி போய் காணப்படுகிறது. இயேசு சொன்னார், அந்த கையை நீட்டு. அப்ப நீட்டு சொன்ன உடனே அந்த சூம்பின கை இப்ப என்ன ஆயிட்டு? சரியாகி விட்டது. அப்ப கவனிக்கணும் தேவ பிள்ளைகளே, சத்துரு கட்டுகிறது, நம்முடைய கையை கட்டி வச்சிருக்கிறான். நல்ல பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தணும், நல்ல பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும், நல்ல கரத்தை உயர்த்தி தெய்வத்திற்கு ஆராதனை செய்யணும், கரத்தை உயர்த்தி நிற்கணும், கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணணும். இது ஒன்னையும் செய்ய முடியாதபடி சத்துரு நம்முடைய கரங்களை கட்டி வைத்திருப்பானால், ஒரு பலவீனத்தை கொண்டு வைத்து கட்டி வைத்திருப்பானால், உன் கைக்குள்ள ஒரு கட்டு கிடக்குமானால், இந்த கை ஜெயம் இல்லாமல் கட்டப்பட்டிருக்குமானால், இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்தில் கர்த்தர் சொல்றாரு, நம்முடைய ஜெபம் சில கட்டுகளை அவிழ்க்க போகிறது, சில கட்டுகளை உடைக்க போகிறது. உன் கட்டை ஆமென் கர்த்தர் இப்ப உடைச்சு தள்ள போகிறாரு. இதை வாஞ்சிக்கிற பிள்ளைகள் மாத்திரம் ஒரு நிமிடம் ஆவியில நிரம்பி, ஆண்டவரே என் கையை கட்டி வைத்திருக்கிறார், அந்த வல்லமைகள் உடைக்கப்படுவதாக. ரீபாலா ஷேக்கா துரானியா உடமன கடக துரிபிலி அந்தல் கடக துரானியா உடமன கடக துரமன கடக துரியா உடமன கடக துரமன கடக துரியா உடமன கடக துரமன கடக துரமன கடக துரமன கடக துரியா. உன் கைக்குள்ள இருக்கிற கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் உடைந்து விழுவதாக. இந்த ஜெபத்தோடு அந்த வல்லமை அழிக்கப்படுவதாக. ஆமென், ஆமென், அல்லேலூயா. ஒருவன் 20 நிமிடம் கை தட்டினா அவனுக்கு வியாதியே வராதான். ஆமென், 20 நிமிடம் கை தட்டினா என்ன வராதான்? வியாதியே வராதான். எலும்புகள் நரம்புகள் எல்லாம் வந்து முடிகிற இடம் கரம். இப்ப கை தட்டும் பொழுது உடம்புல என்ன நடக்குன்னா, நல்ல இரத்த ஓட்டம் நடைபெறுமா. அப்ப அவன் கைத்தட்ட அவனுக்கு என்ன வராதுன்னா வியாதி வராதுன்னு மேலை நாட்டிலே கற்றுக் கொடுக்கிறார்கள், எப்படி கைத்தட்டணும் அப்படின்னு. அப்ப பெந்தேகோஸ்துக்காரர்களாகிய நமக்கு என்ன வரக்கூடாது? வியாதியே வரக்கூடாது. ஆனா நம்ம தட்ட பார்த்தா அடிஷனலா ஒரு வியாதி நமக்கு வந்துருது. ஆமே, வடை சுட்ட மாதிரி ஆகும் கைத்தட்டு. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப எப்படி தட்டி ஆராதிக்கணும்? நல்ல கை தட்டி ஆராதிக்கும் பொழுது நம்முடைய சரீரத்திற்குள்ள ஒரு பலன் இறங்கும், ஒரு வல்லமை இறங்கும். இந்த சரீரம் ஆரோக்கியப்படும், இந்த சரீரம் ஒரு புது பலன் வரும். அப்ப கூட்டத்துக்கு வந்துட்டு போகும் பொழுது, ஜெபத்துக்கு வந்துட்டு போகும் பொழுது, கொண்டு வந்த வியாதிய, கொண்டு வந்த பிரச்சனைய திரும்ப கொண்டு போகக்கூடாது. இங்க தட்டுல ஆராதிக்கிற ஆராதனையில நம்முடைய சரீரத்தில் ஒரு புதிய பலன் புறப்பட்டு வரணும், ஒரு புதிய வல்லமை புறப்பட்டு வரணும், ஒரு புதிய ஜீவன் புறப்பட்டு வரணும். ஆமே, இது சொத்திகையா வந்துட்டு போறது. ஆமே, ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லிருங்க. கையை பிடிச்சு ஒருக்கா நல்ல குளிக்க சொல்லுங்க. கையில கிடக்கிற கட்டை எல்லாம் அறுத்துட்டு போனேன். சிம்சோனின் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினது. அவனை கட்டி வைத்திருந்த கட்டுகள், அவன் கையை கட்டி வைத்திருந்த கட்டுகள் அறுக்கப்பட்டது. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 15:14 சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு அபிஷேகம் இறங்கி வந்தது. அவன் கையில இருந்த கட்டுகள் எல்லாம் என்ன செய்ததா? அருந்து போயிற்று. ஆமென், ஆமென், அல்லேலூயா. கை கட்ட அரண்மா அராண்டாமா? ஒரு பலவீனம் கிடக்கல. கை தட்டக்கு மட்டும் இல்ல, வீட்டில் உள்ள ஒரு காரியமும் செய்ய முடியல. சமையல் பண்ண முடியல, காய் வெட்ட முடியல, ஆமீன், பாத்திரங்களை கழுவ முடியல, கை தூக்க முடியல. அப்ப கையில சாத்தான் ஒரு கட்டை கொண்டு வைத்திருக்கிறான், ஒரு போராட்டத்தை கொண்டு வைத்திருக்கிறான். நம்ம டாக்டர்கிட்ட போனா சொல்லுவாரு அவர் நரம்பு தேய்வு. ஆமே, ஸ்தோத்திரம். வைத்தியட்ட போனா சொல்லுவாரு அது ஒரு நேத்தைக்கு ஆல்பா பாஸ் சொன்ன போல என்னெல்லாம் வாதம் சொன்னாரு, நீங்க கேட்கல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
ஏதோ 1-2 வாதம் சொன்னாரு. ஆமே, அந்த வாதம் எல்லாம் உள்ள கிடக்குன்னு சொல்லுவாரு. ஆமே, ஆனா நமக்கு தெரியாது சாத்தானாகம் கட்டி வச்சிருக்கிறான்னு நமக்கு தெரியாது. முடக்கு வாதம், அந்த வாதம், இந்த வாதம்னு வைத்திய இடத்துல போனா சொல்லுவாரு, அந்த வாதம் உனக்குள்ள கிடக்குது, இந்த வாதம் உனக்குள்ள கிடக்குது, அதனால கை உயர்த்த முடியல. நான் சொல்றேன், எந்த வாதமா இருந்தாலும் சரி, எந்த நரம்பு தேய்வா இருந்தாலும் சரிதான், கர்த்தருடைய வல்லமை இறங்கும் பொழுது, கர்த்தருடைய சக்தி இறங்கும் பொழுது, கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கும் பொழுது ஒரு கட்டும் இருக்க முடியாது. அந்த கட்டு மொத்தம் அழியும், அந்த கட்டு மொத்தம் பொட்டும். இந்த வார்த்தையை இப்ப விசுவாசிக்கிற பிள்ளைகள், உன்னை கட்டி வைத்திருக்கிற அந்த கைக்குள்ள கிடக்கிற கட்டு இப்ப எரிக்கப்படுது, இப்ப அழிக்கப்படுது. இப்ப 2 நிமிடம் அத்தனை பேரும் வாய்களை திறந்து ஒரு 2 நிமிடம் மகிமைப்படுத்துங்க. பயங்கர அபிஷேகம் தேவ பிள்ளைகள் மேல் புறப்பட்டு வருகிறது. நல்ல கையை தட்டி வாய்களை திறந்து ஒரு வல்லமை, ஒரு வல்லமை உன்மேல் பாயுது, பாயுது, பாயுது. பெற்றுகள் ராக்கா பாத்தலா உடமன கடக துரிபினியா, உடமன கடக துரமன கடக துரியா. ஒரு வல்லமை உங்க மேல இப்ப இறங்கி வருகிறது. உங்க கட்டுகள் தகர்க்கப்படுகிறது, தகர்க்கப்படுகிறது. நல்ல கை தட்டி வாய்களை திறந்து இயேசுவின் நாமத்தினால பேதுருவை கட்டி வைத்திருந்த கட்டுகள் உடைக்கப்பட்டது, தகர்க்கப்பட்டது. இயேசுவின் நாமத்தில் தகர்க்கப்படுது, 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 தகர்க்கப்படுது. பெற்றுகள், பெற்றுகள் தேவ பிள்ளை. ரீகமன் ட்ரிபிள் கோர உடபா கத்துரானியா உடமன கடகதுரியா ட்ரிபிள் கோர உடமன கத்துரானியா உடமன கடகதுரியா உடமன கடகதுரியா உடமன கடகதுரியா உடமன கடகதுரியா உடமன கடகதுரியா உடமன கடகதுரியா. எல்லா பிள்ளைகள் மேலேயும் அபிஷேகத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, ஆவியின் வல்லமை. எஸ், பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. கட்ட உடைச்சிட்டு போகணும், ஜெயம் எடுத்துட்டு போகணும். ஏசு ட்ரிபிள் கரெக்டாவே ஊடா பா 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 ஊடா பா 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 ரிகாமன சந்தரா உடமன கடகதுரியா உடமன கடக துரமன கடகதுரியா. எந்த கட்டை சத்துரு கொண்டு வைத்து கட்டி வைத்திருந்தாலும் இன்றைக்கு 16வது நாள்ல தேவ பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை, ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் தருகிறார். அத்தனை கட்டுகளும் பொட்டுவதாக. ரீகாபா துரானியா உடமன கடகதுரியா. நல்ல வாய் திறந்து இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால உன்மேல் கிடக்கிற, உன் சரீரத்தில் கிடக்கிற, உன் சரீரத்தில் கிடக்கிற அந்த கட்டுகள் தகர்க்கப்படுது. எஸ், பெற்றுகள். ரீபா பாபா பாபா பா ரீகமன கடகதுரியா உடமன கடகதுரியா உடமன கடகதுரியா ரீகாமன ஷேக்கத்துரானியா உடமன கடகதுரியா உடமன கடகதுரியா அந்தல் கடகதுரியா உடமன கடகதுரியா. கர்த்தர் விடுவிக்கும்படியாய் இந்த கூடாரத்திற்குள்ளே கர்த்தர் உலாவிக் கொண்டே இருக்கிறார். ஓ, ஜனத்தை விடுவிக்கும்படியாய், தேவ பிள்ளைகளை விடுவிக்கும்படியாய் கர்த்தர் இந்த கூடாரத்திற்குள்ள உலாவிக் கொண்டே இருக்கிறார். ஜெபம், உபவாச ஜெபம் கட்டுகளை உடைக்கும். இந்த ஜெபம் சில பிள்ளைகளுடைய கட்டுகளை உடைக்குது. சரீரத்தை கட்டி வைத்திருக்கிற கட்டுகளை உடைக்குது. பெற்றுக்கொள் விடுதலையா. Oh, riba ba 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 ba, riga ba da la raga ba da ra na na, rekata raga ba 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 ba. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கையை பிடிச்சு நல்லா உலுக்கி சொல்லுங்க. என்ன கட்டு இருந்தாலும் உலுக்கிற உலுக்கிலே உடனம் கட்டு. ஆமென். நல்லா உலுக்கி சொல்லுங்க. என்ன கட்டு இருந்தாலும் உடைஞ்சிரும். நம்புறீங்களா? சாத்தாங்கொண்டு கட்டி வச்சிருப்பான், ஒரு பலவீனத்தை போட்டு கட்டி வச்சிருப்பான். கிருபாசன சபையை ஆரம்பித்த சாதையா அவர்கள் ஒரு வீட்டுக்கு அவங்க ஜெபம் பண்ண போனாங்களாம். அப்போ அங்கே ஒரு வாலிப பிள்ளை, அவளுக்கு கையில் ஒரே ஊரலாக இருக்குமா. எப்பளும் சொரிஞ்சு 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 அந்த இடம் புண்ணாகி செவுத்து போயெல்லாம் இருக்குமா. ஒரு நாள் சாதையா அந்த வீட்டுக்கு போகும் பொழுது அந்த பிள்ளை அப்படியே சொரிஞ்சிட்டே இருந்தாளாம்.
உடனே சாதையை கேட்டாரா, உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதா அப்படின்னு. அந்த பிள்ளை சொல்லிச்சான், ஆமா ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லிச்சான். உடனே சாதையை கூப்பிட்டாரா, இங்க வா அப்படின்னு. அந்த பிள்ளை அப்படியே வந்துதான், கையை நீட்டுன்னு சொன்னாராம். அப்படி கையை அந்த பிள்ளை நீட்டுச்சான். நீட்டின உடனே சாதை என்ன செஞ்சாருன்னா இப்படி ஊதினாராம் அப்படின்னு. ஆமே. அவர் அப்படியே ஊதின உடனே அந்த கையை கட்டி வச்சிருந்த பலவீனம் உடனே அந்த பிள்ளையை விட்டு மாறி போச்சுதான். அன்றைக்கு போன ஊரல் திரும்ப வரவே இல்லையாம். அப்ப தேவ பிள்ளைகள் ஒன்றை புரிந்து கொள்ளணும், சத்துரு எப்படியாவது கட்டுவான், நமக்கு தெரியாது. நம்ம நினைப்போம் பலவீனம், இது ஒரு ஊரல் அப்படின்னு நினைப்போம். ஆனா சாத்தான் தந்திரமாய் கட்டிட்டே இருப்பான். ஆனால் ஜெபத்தின் மூலமாய் அந்த கட்டுகளை கர்த்தர் உடைத்தெறிந்து கொண்டே இருப்பார். அந்த கட்டுகள் விழுந்து கொண்டே இருக்கும். இது கையில மட்டுமல்ல, நீங்கள் அப்போஸ்தலர் 16:24 படிக்கும் பொழுது அங்கே ஒரு கட்டை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 16:24. உட்காவலறையில் அடைத்து அவருடைய கால்களை தொழு மரத்தில் மாட்டி வைத்தார்கள். அப்ப இப்ப என்ன செய்யறாங்க? கால்ல ஒரு கட்டு கிடக்குது. ஆமென். அப்ப காலை இப்ப என்ன செஞ்சிருக்கிறாங்க? தொழு மரத்துல மாட்டி வச்சிருக்கிறாங்க. நான் சொல்றது தேவ பிள்ளைகளுக்கு புரிகிறதா? அப்ப காலையும் சாத்தான் கட்டுறான் இல்ல, அப்ப காலையும் ஒரு கட்டு கிடக்குது. கால் வலி, முட்டு வலி, அப்படி ஒரு பலவீனத்தை கொண்டு போட்டு கட்டி வச்சிருக்கிறான் இல்ல. அப்ப காலுக்குள்ளே ஒரு கட்டு. ஏன்னா தெய்வத்திற்காய் ஓட வேண்டிய கால், தெய்வத்திற்காய் செயல்பட வேண்டிய கால். ஆமென், ஸ்தோத்திரம். கூட்டங்களுக்கு வரணும், ஜெபத்திற்கு வரணும், சுவிசேஷம் அறிவிக்கணும், ஊர் ஊரா இந்த கால் போகணும். ஆமே. ஆனா இந்த கால் போக முடியாதபடி இப்ப கால சாத்தா என்ன செய்திருக்கிறான்? கட்டி போட்டிருக்கிறான். ஆமென், ஸ்தோத்திரம். தொழுமரத்தில் அவருடைய கால் கட்டப்பட்டு கிடந்தது. ஆமே, கூட்டத்துக்கு வரணும்னு ஆசை, ஆனா என்ன செய்ய முடியல? ஆமே, வர முடியல. காலுக்குள்ள ஒரு பலவீனத்தை சத்துரு கொண்டு போட்டிருக்கிறான். இந்த ஜெபத்துல விசுவாசிங்க, அந்த காலுக்குள்ள கொண்டு போட்டிருக்கிற அந்த பலவீனத்தின் கட்டையும் கர்த்தர் உடைப்பார். அந்த பலவீனத்தின் வல்லமை அழிக்கப்படும். என் காலை கட்டி வைத்திருக்கிற சத்துருவின் கிரியா அழிக்கப்படும். ஆமென். நீங்க நம்புறீங்களா நம்பலையா? கர்த்தர் அதை செய்வாரு, ஏசப்பா அதை செய்வாரு. நாகூம் 1:13 படிக்கும் பொழுது, நாகூம் 1:13. ஆமே, ஸ்தோத்திரம். படிங்க. இப்பொழுது நான் உன்மேல் இருக்கிற, இப்பொழுது நான் உன்மேல் இருக்கிற, அவன் நுகத்தை முறித்து, அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன், உன் கட்டுகளை அறுப்பேன். அப்ப அப்பா என்ன செய்ய போறாருன்னா, நம்மேல் இருக்கிற கட்டுகள் அவர் என்ன செய்ய போறாரு? அறுக்க போறாரு. அப்ப முதல் உபவாச ஜெபத்தில் நடக்கிற காரியம் என்னன்னா, நம்மேல் சத்துரு வைத்திருக்கிற கட்டுகளை எல்லாம் கர்த்தர் உடைத்து, கட்டப்பட்ட அனுபவத்தில் இருந்து அப்பா நமக்கு ஒரு ஜெயத்தை தருகிறார். நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க கட்டப்பட்டவர்களாய் வந்திருக்கலாம். ஆமென், கட்டப்பட்ட நிலவரத்தில் வந்திருக்கலாம். இன்னைக்கு திரும்ப போகும் பொழுது அந்த கட்டோடு நீங்க போக மாட்டீங்க. உங்கள் மேல் இருக்கிற சகல கட்டுகளையும், உங்களுடைய நாவில் சாத்தான் வைத்திருக்கிற கட்டுகளும் உடைக்கப்படும். உங்கள் சரீரத்தில் வைத்திருக்கிற கட்டுகள் உடைக்கப்படும். உங்க இடுப்பில் வைக்கப்பட்டிருக்கிற கட்டுகள் உடைக்கப்படும். உங்க கழுத்தின் மேல் வைக்கப்பட்டிருக்கிற கட்டுகள் உடைக்கப்படும். நீ வாய் திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்த முடியாதபடி சத்துரு சில வேளையில் உன் வாயை கட்டி வைத்திருப்பான். உன் அபிஷேகத்தை மங்க பண்ணியிருப்பான். உன் துதியையும் ஜெபத்தையும் மங்க பண்ணியிருப்பான். ஒரு கட்டை கொண்டு வைத்து அவன் கட்டி வைத்திருக்கலாம். இந்த உபவாச ஜெபம் இல்லாவிட்டால் இந்த 40 நாள் ஜெபத்தோடு சில பிள்ளைகள் மேல் வைக்கப்பட்டிருக்கிற சகல கட்டுகளையும் கர்த்தர் இன்றைக்கு உடைத்து ஒரு விடுதலையை கர்த்தர் தருகிறார். ஒரு மாற்றத்தை கர்த்தர் தருகிறார். இப்ப நம்புகிற பிள்ளைகள் ஒரு 5 நிமிடம் நல்ல துதிக்க போகிறோம். ஒரு அபிஷேகம் உங்கள் மேல் வந்து இறங்க போகுது. சகல துரைத்தனங்களும் அதிகாரங்களும் கட்டுகளும் இப்பொழுது உடைக்கப்படுகிறது. இப்ப பெற்றுக்கொள்ளுங்க, பார்க்கலாம். இப்ப ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுங்க, பார்க்கலாம். ஊடாபாலா ரேபோஹோத்தோலோனியா ரகபல்த ரகசியா உடாபலா கபாரா
ரீகமன கடகதுரியா உடமன கடகதுரியா. சத்ரு என் பலவீனத்துல என் சரத்துல எந்த பலவீனத்தை கொண்டு வச்சு என்ன கட்டி அடிமைப்படுத்தி வைத்திருந்தாலும் இந்த ஜெப நேரம் தேவ பிள்ளைகளுக்கு அற்புதத்தின் நேரமாய் மாறுகிறது, விடுதலையின் நேரமாய் மாறுகிறது, சுகத்தின் நேரமாய் மாறுகிறது, ஆரோக்கியத்தின் நேரமாய் மாறுகிறது. உன் சரத்துல சத்துரு கொண்டு போட்ட பலவீனங்கள் எல்லாம் தகர்க்கப்படுகிறது, தகர்க்கப்படுகிறது. ஒரு 5 நிமிடம் போராடலாமா? ஒரு 5 நிமிடம் ஆவியில போராடலாமா? உங்களுக்கு இன்றைக்கு ஜெயம். சில பிள்ளைகளுக்கு பயங்கர ஜெயத்தை கர்த்தர் இப்பொழுது கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்பா இப்பொழுது கொடுத்து கொண்டிருக்கிறார். பயங்கர விடுதலைகள் நடந்து கொண்டிருக்கிறது, பயங்கர விடுதலைகள் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. இந்த ஜெபம் உன் கட்டுகளை உடைக்கிறது, உன் கட்டுகளை தகர்க்கிறது. ஜெயத்தை பெற்றுக்கொள் சகோதரி, ஜெயத்தை பெற்றுக்கொள். அப்பன் உனக்கு ஜெயம் தருகிறார், அப்பா உனக்கு ஜெயம் தருகிறார். ஓ ஸ்தோத்திரம். நேற்றைக்கு வர போராடின சில வல்லமைகள் உண்டு, இன்றைக்கு காலை வரை உன் சரத்தில் போராடின சில வல்லமைகள் உண்டு, சில பலவீன ஆவிகள் உண்டு, சில வியாதியின் வல்லமைகள் உண்டு. நீ இப்ப ஆவியில நிரம்பி ஆராதிக்க ஆராதிக்க அது உன்னை விட்டு தெறிக்கப்பட்டு போகுது, அது தெறித்து விழுது, அது தெறித்து விழுது. என்னைக்கும் கட்டல்ல, என்னைக்கும் கட்டப்பட்ட நபர் அல்ல, என்னைக்கும் உன் சரீரத்தில் கட்டி இருப்பது இல்ல. இப்ப இந்த 16வது நாள் ஜெப நேரத்தில் சில பிள்ளைகளுக்குள்ளே பயங்கர விடுதலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. எஸ் 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 ஜீசஸ் ஜீசஸ். வல்லமை 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 வல்லமை. உன் குடும்பத்தை அழிக்க, உன்னை அழிக்க சத்துரு கட்டி இருக்கலாம், கட்டி இருக்கலாம். சில மாந்திரிக வல்லமைகள், சில சூனிய வல்லமைகள், சில தகட ஆவிகள் உன்னை கட்டி வச்சிருக்கலாம். உனக்கு இதுவரை ஜெயம் இல்லை, இதுவரை ஜெயம் இல்லை. உன் அடி வயிற்றுல கிடக்கிற அந்த கட்டி இப்ப உடைக்குது. அந்த செய்வின மருந்து, அந்த செய்வின சக்தி, அந்த செய்வின வல்லமை இப்ப வெளியே வருது, இப்ப வெளியே வருது. அந்த தகடுகள் வெளியே வருது, அந்த சூனியம் வெளியே வருது, அந்த மருந்து வெளியே வருது, அந்த ஏவல் வல்லமை வெளியே வருது, அந்த பொல்லாத பிசாசு வெளியே வருது. பல நாட்களாய் கட்டப்பட்ட அனுபவத்தில் கிடக்கிற சகோதரி, உனக்குள்ள ஒரு தீ புறப்பட்டு வருது, உனக்குள்ள ஒரு அக்னி புறப்பட்டு வருது. அது உள்ள கிடக்க முடியாதபடி, அது உள்ள கிடந்து பலன் செய்ய முடியாதபடி, உள்ள கிடந்து போராட முடியாதபடி இப்ப அது இழகுது, இப்ப அது இழகி வெளியே வருது. விடுதலை எடுத்துக்கொள், விடுதலையை பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். உன் கரத்தில் தான் இருக்கிறது. நீ விடுதலை பெறுகிறதும் சுகம் பெறுகிறதும் உன் கரத்தில் தான் இருக்குது, உன் கரத்தில் தான் இருக்குது. ரே காபா லே கத்துரானியா உடா கத்துரானியா உடமன கடகதுரியா. சில அந்தகார வல்லமைகள், சில சபிக்கப்பட்ட வல்லமைகள் இந்த 16வது நாள் ஜெபத்துல வெளியே வருது. உள்ள கிடக்கிற வலு சர்ப்பத்தின் ஆவிகள், காலுக்குள்ள கிடக்கிற, வயிற்றுக்குள்ள கிடக்கிற, சிந்தையில கிடக்கிற அந்த வலு சர்ப்பத்தின் கட்டுகள் சுத்தி சுத்தி உன் சரத்தை கட்டி வைத்திருக்கிற அந்த கட்டுகள் இப்ப வலு சர்ப்பத்தின் மேல் தீ பிடிக்குது. அது வெளியே வருது. கையை தட்டி ஆவில நிரம்பி ஜெயத்தை இப்ப பெற்றுகள். ஷபாலா ராகா பாதா லாகா துலா உடா பாலா கபா ராகா துரானியா. நான் ஆவியில பார்க்கிறேன் சில வலு சர்ப்பத்தின் ஆவிகள் சில பிள்ளைகளை சுத்தி கட்டி ஆமீன் தலை எடுத்து பத்தி எடுத்து ஆடிக்கொண்டிருக்கிறது. உன் சரீரம் முழுவதும் கட்டப்பட்டு கிடக்குது. உன் சரத்தில் ஜெயமே இல்லை, உன் சரத்தில் விடுதலையே இல்லை. இப்ப ஒரு தீ, இப்ப ஒரு தீ சுத்தி பிணைந்து கட்டி வைத்திருக்கிற அந்த வல்லமையை அழிக்கும்படியாய் ஒரு தீ புறப்பட்டு வந்து அந்த கட்டுகளை மாற்றும் எரித்து சாம்பலாக்கிறது. அத்தனை பேரும் வாய் திறக்கணும், அத்தனை பேரும் வாய் திறக்கணும். உன் சரத்தை கட்டி வைத்திருக்கிற சில கட்டுகள் இப்ப எரியுது. அவ்வளவுதான், அவ்வளவுதான்.
இந்த ஜெபம் பெரிய மாற்றத்தை உண்டாக்குது. சில மறைந்திருக்கிற வல்லமைகள் வெளிப்படுகிறது, சில மறைந்து கிடக்கிற ஆவிகள் வெளிப்படுகிறது, சில ஒளித்திருக்கிற ஆவிகள் வெளிப்படுகிறது, சில பதிவிருக்கிற ஆவிகள் வெளிப்படுகிறது. ஆமென். ஸ்தோத்திரம். அழித்துக் கொண்டிருக்கிற நன்மையும் பொருளாதாரத்தையும் அழித்துக் கொண்டிருக்கிற உயர்வையும் மேன்மையும் அழித்துக் கொண்டிருக்கிற ஊட்டாபாஷே ஒரு வல்லமை இப்ப எரிந்து விழுகிறதை பார்க்கிறேன். ஒரு வல்லமை இப்ப எரிந்து விழுது. சகோதரி இருக்கிற இடத்துல ஜெயத்தை பெற்றுகள். ஆன்லைன்ல பார்த்துட்டு இருக்கிற அங்க ஒரு வல்லமை இப்ப புறப்படுது, ஒரு தீ புறப்படுது. இருக்கிற இடத்துல அந்த வலு சர்ப்பம் இழகுது பாரு. எல்லா சகோதரிகளும் ஜெயம் எடுங்க பார்க்கலாம். உடாபாலா ஷேக்கரபாலா ரகபாத்தரபா கத்துரானியா உடாமனா கத்துரானியா உடாபாலா கபாரா தி கத்துரானியா உடாமனா கந்தலா ரகபத்தலா ரீ கந்தல் கடா துரானியா உடமன கடக துரமன கடா திரம் கடக துரியா கத்துரானியா உடமன கடக துரமன கடக துரியா. ஓ, சில வெள்ளு விழிக்கிற ஆவிகள், சவால் விடுகிற ஆவிகள், பயங்கரமாய் போராடுகிற ஆவிகள். ஆமை, இந்த ஜெபத்துல அந்த உபவாசத்தின் மேன்மையை நீ பார்க்கிற தேவ பிள்ளையே, அந்த உபவாசத்தின் மகிமையை நீ பார்க்கிற. இதுவரை உனக்குள்ள தந்திரமாய் மறைந்திருந்து செயல்பட்ட மறைந்திருந்த சில வல்லமை, மறைந்திருந்த சில ஆவி, மறைந்திருந்த சில கிரியைகள், தீமை செய்ய தீங்கு செய்ய மறைந்திருந்த சில வல்லமைகள் இப்ப எரியுது. ஹல்லேலூயா. பரீட்சை எந்தே தேவன் அனுமதிச்சார், பரிகாரம் ஏனிக்காய் கருதிட்டுண்டு. பரீட்சை எந்தே தேவன் அனுமதிச்சார், பரிகாரம் ഏനിക്കായി കരുതിട്ടുണ്ട്. എന്തിലെന്ന് ചോദിക്കില്ല ഞാൻ, എന്റെ നന്മയ്ക്കായി എന്നറിയുന്നു ഞാൻ. എന്തിലെന്ന് ചോദിക്കില്ല ഞാൻ, എന്റെ നന്മയ്ക്കായി എന്നറിയുന്നു ഞാൻ. പരീക്ഷ എന്റെ ദൈവം അനുമതിച്ചാൽ, പരിഹാരം എനിക്കായി കരുതിട്ടുണ്ട്. പരീക്ഷ എന്റെ ദൈവം അനുമതിച്ചാൽ, പരിഹാരം എനിക്കായി കരുതിട്ടുണ്ട്. എന്നിലെന്ന് ചോദിക്കില്ല ഞാൻ, എന്റെ നന്മയ്ക്കായി എന്നറിയുന്നു ഞാൻ. എന്നിലെന്ന് ചോദിക്കില്ല ഞാൻ, എന്റെ നന്മയ്ക്കായി എന്നറിയുന്നു ഞാൻ. എരിതിയിൽ വീണാലോ അവിടെ ഞാൻ ഏകനല്ല, എരിതിയിൽ വീണാലോ അവിടെ ഞാൻ ഏകനല്ല. വീഴുന്നത് തീരല്ല, എന്റെ യേശുവിൻ കരങ്ങളിലാ. വീഴുന്നത് തീരല്ല, എന്റെ യേശുവിൻ കരങ്ങളിലാ. പരീക്ഷ എന്റെ ദൈവം അനുവദിച്ചാൽ, പരിഹാരം എനിക്കായി കരുതിട്ടുണ്ട്. പരീക്ഷ എന്റെ ദൈവം അനുവദിച്ചാൽ, പരിഹാരം എനിക്കായി കരുതിട്ടുണ്ട്. എന്നിലെന്ന് ചോദിക്കില്ല ഞാൻ, എന്റെ നന്മയ്ക്കായി എന്നറിയുന്നു ഞാൻ. എന്നിലെന്ന് ചോദിക്കില്ല ഞാൻ, എന്റെ നന്മയ്ക്കായി എന്നറിയുന്നു ഞാൻ. പരീക്ഷ എന്റെ ദൈവം അനുവദിച്ചാൽ, പരിഹാരം എനിക്കായി കരുതിട്ടുണ്ട്. പരീക്ഷ എന്റെ ദൈവം അനുവദിച്ചാൽ, പരിഹാരം എനിക്കായി കരുതിട്ടുണ്ട്. എന്നിലെന്ന് ചോദിക്കില്ല ഞാൻ, എന്റെ നന്മയ്ക്കായി എന്നറിയുന്നു ഞാൻ. എന്നിലെന്ന് ചോദിക്കില്ല ഞാൻ,
എന്റെ നന്മയ്ക്കായി അറിയുന്നു ഞാൻ. ഉരബല ശേബരബബബ ഉടമനഘടകദുരമനഘടകദുരിയ ഉടബലഘടകദുരമനഘടകദുരിയ. நன்றி ஆண்டவரே, நன்றி. சில கட்டுகள் எல்லாம் அழிக்கிறதற்காய் நன்றி அப்பா, நன்றி. ஆமென். கர்த்தர் நல்லவர். முதலாவது உபவாச ஜெபம் கட்டுகளை அவிழ்க்கிறது. இரண்டாவது இந்த ஜெபத்தின் மூலமாய் என்ன நடக்குது பாருங்க. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம், ஆமென் ஸ்தோத்திரம், 1வது வசனத்திலிருந்து நம்ம படிக்கும் பொழுது அங்கே யோசபாத்திற்கு விரோதமாய் 3 கூட்டம் கடந்து வருகிறது. அம்மோனியனும் மோபாபியனும் சேயீர் மலை தேசத்தாரும் கடந்து வர்றாங்க. ஆமென். இப்ப பாருங்க, அவன் என்ன செய்யறான் பாருங்க. யூதாவெங்கும் அவர்கள் ஒருமனப்பட்டு யூதா எங்கு உபவாசத்தை கூறிவித்தான். ஆமென். அப்ப கவனிக்கணும், இரண்டாவது இந்த உபவாச ஜெபம் சில போராட்டம், சில பிரச்சனைகளில் இருந்து நமக்கு ஜெயத்தை தருகிறது. அங்க 3 கூட்டம் யோசபாத்திற்கு விரோதமாய் கடந்து வருகிறது. ஆமா, இப்ப இவர்கள் பாருங்கள், அந்த உபவாசத்தை அவர்கள் கூறிவித்தார்கள். நீங்கள் வேத புஸ்தகத்தில் படிக்கும் பொழுது ஆமென், சில சத்ருவின் சதி திட்டங்கள், சில சாத்தானின் சதி திட்டங்கள் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஆமென் அது எழும்பிக் கொண்டே இருக்கலாம். ஆமென். அது மனித ரூபத்திலே வரலாம். ஆமென். சாத்தானும் கொண்டு வைக்கலாம். நீங்கள் எஸ்தரின் புஸ்தகத்தில் படிக்கும் பொழுது அங்கே ஆமான் ஆமென் அங்கே சதி திட்டம் பண்றான். அந்த சதி திட்டத்தை முறியடிக்கும்படியாய் அங்கே எஸ்தர் உபவாசம் இருந்ததை குறித்து நம்ம படிக்கிறோம். 4வது அதிகாரம் 16வது வசனத்துல நம்ம படிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்ப ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஒரு ஆமான் எழும்புகிறான். ஆமென். நமக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்புகிறார்கள். ஒரு யோசபாத்திற்கு விரோதமாய் மோபாபியனும் சேயீர் மலை தேசத்தாரும் அங்கே எழும்புகிறார்கள். இந்த இடத்துல எல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா அவர்கள் உபவாசம் பண்ணினார்கள். ஆமென். எஸ்ராவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 22வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது ஆமென் சத்துருடைய கரத்திலிருந்து அவர்கள் விலக்கி ஆமென் மீட்டுக் கொள்ளப்படும்படியாக அங்கே ஒரு உபவாசம் பண்றாங்க. அப்ப கவனிக்கணும் தேவ பிள்ளைகளே, இந்த உபவாச ஜெபம் என்பது சத்துரு எந்த வழியில எந்த ரூபத்தில் வந்தாலும் அவனை அழித்து போடுவதற்கு இந்த ஜெபம் வல்லமை உள்ளதாய் காணப்படுகிறது. அதான் பைபிள்ல படிக்கிறோம், இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் மற்ற எவ்விதத்தினாலும் அது என்ன செய்யாதான், புறப்பட்டு போகாது. அப்ப சில வல்லமைகளை நம்ம அழிக்கணும், சில அதிகாரத்தை நம்ம அழிக்கணும், சில பிசாசின் வல்லமைகளை நம்ம தகர்க்கணும். தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஆமான் எழும்பலாம். ஆமென் ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட வல்லமைகள் எழும்பி நிற்கும் பொழுது தேவ பிள்ளைகள் ஒன்று செய்யணும். அந்த உபவாச ஜெபத்தின் மூலமாய் அந்த பிசாசின் கூட்டத்தை, அந்த பிசாசின் ராஜ்யத்தை தேவ பிள்ளைகள் அழித்து போடணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சில பிசாசு எல்லாம் உடனே போகாது. ஆமென். அதான் நமக்கு இப்ப இருக்கிற பிசாசுகள் எல்லாம் பயங்கர பிசாசு ஆக்கும். ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா தந்திரமும் அதுக்கு தெரியுது. ஆமே. ஒரு பிசாசை துரத்தும் பொழுது அது சொல்லிச்சு, நான் கேரளாவில் இருந்தாங்க வந்திருக்கிறேன், போகமாட்டேன்னு. ஆமே. எப்படி? அப்ப கேரளா பிசாசு பயங்கர பிசாசா? ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. சில பிசாசு பார்த்தா போன்னு சொன்னா உடனே போறேன்னு சொல்லிட்டு போவோம். சில பிசாசு பாருங்க, நிறைய தேவ மனதில் வந்து சொல்லுவாங்க, நான் அங்க பேய் துரத்துனேன், இங்க பேய் துரத்துனேன்னு. அதெல்லாம் உண்மைதான். ஆமே. சில பேய் உடனே போவோம், சில பேய் நம்மளைய தண்ணி காட்டி தண்ணி குடிச்ச வச்சுட்டு தான் போவோம். ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். விளங்குதானே உங்களுக்கு சொல்றது? அப்போ அந்த பாஸ்டர் நல்ல பாஸ்டர் தான், அது போவோம், உண்மைதான். ஆனா சிலது ஒன்றும் போவாது. ஒரு அல்லேலியா சொல்லுங்க, சத்தமா அல்லேலியா சொல்லுங்க. இந்த பேய் எல்லாம் போனா என்ன செய்யணும்? உபவாச ஜெபம். ஆமே. நிறைய மறைஞ்சு கிடக்குது பாருங்க, நிறைய உள்ள இருக்குது. ஆமே. சந்தேகத்தின் பேய் உள்ள இருக்குது, குடும்பத்தை உடைக்கிற பேய் உள்ள இருக்குது. ஆமே.
குழப்பத்தை உண்டு பண்ணுகிற பேய் உள்ள இருக்குது. பாஸ்டருக்கு விரோதமாக எழும்புகிற பேய் உள்ள இருக்குது. சர்ச்சுக்கு விரோதமாக எழும்புகிற பேய் உள்ள இருக்குது. ஆமே. நான் சொல்றேன், உங்களுக்கு விளங்குதா தேவ பிள்ளைகளுக்கு? சிலது சொல்ல மாரியாத்தா, காளியாத்தா, அந்த ஆத்தா, அவன் இவன் அப்படின்னு சொல்லிட்டு அது உடனே போயிடும். ஆமே. கையை பிடி சொல்லுங்க, சிலது உடனே போவோம், சிலது போவாது. என்ன பயங்கர கடுப்பமாக்கும். இதை எல்லாம் துரத்தணும்னா தண்ணி குடிச்சாம என்ன செய்யணும்? கிடந்து உபவாசம் போடணும். அப்ப சில பேயுடைய திட்டத்தை, சில சாத்தானின் சதி திட்டத்தை நம்ம முறியடிக்கணும். சாத்தான் சதி பண்ணுவான், பிள்ளைகளுக்கு விரோதமாய் சதி பண்ணுவான், குடும்பங்களுக்கு விரோதமாய் சதி பண்ணுவான், நம்முடைய ஜீவியத்துக்கு விரோதமாய் சதி பண்ணுவான். இதையெல்லாம் அழிக்கணும்னா சும்மா இல்ல தேவ பிள்ளைகளே, ஜெபம், உபவாச ஜெபத்தின் மூலமாகத்தான் அந்த வல்லமை அழிக்கப்பட்டு கொண்டே இருக்கும், அந்த வல்லமை எரிந்து கொண்டே இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. அப்ப உபவாசம் பண்ணணும். சில பேய்கள் எல்லாம் பயங்கரமா போராடுது. இங்க தலைவரிட்டு ஆடுற இல்ல, வீட்டுல போனா பயங்கர தலைவரிட்டு ஆட்டமாகும். பிரசங்க எல்லாம் பயங்கர கேட்கும், நல்ல கைத்தட்டு, நல்ல அபிஷேகம். வீட்டுல போன உடனே சட்டி பானையெல்லாம் வெளியே கிடக்குது. ஆமே. ஒரே வகலம் தான். கையை எப்படி சொல்லுங்க, மனம் திரும்பணும் ஒழுங்கா. நீங்க நல்லவங்க, வேற ஆளை சொல்றேன். என்ன கையை உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்லுங்க. பயங்கர ஆட்டமாக்கும். இங்க கூட அண்ணன் நாங்க வச்சு துரத்திடுவோம். இதை எப்படி துரத்துறது? கையை எப்படி சொல்லுங்க. உபவாசம் இருந்து இந்த பேய்த்தனத்திற்கு அடுத்த காரியம் எல்லாம் வெளியே போகணும். என்ன ஆமே. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப சத்துருக்களை முறியடிக்க, சாத்தான முறியடிக்க, பொல்லாத ஆவிகளை முறியடிக்க அன்றைக்கு யோசபாத் உபவாசத்தை அங்கே நியமித்தது போல, எஸ்தர் ராஜாத்தி உபவாசம் பண்ணினது போல, எஸ்ராவின் புஸ்தகத்துல அங்கே உபவாசம் இருந்தது போல, அவர்கள் அந்த அகாவா நதி அண்டையில உபவாசத்தை கூர்னாங்க. சத்துடைய கரத்திலிருந்து விடுவிக்கப்படும்படியாய் உபவாசத்தை கூர்னாங்க. அதே போல தேவ பிள்ளையே, சில வல்லமைகள் மறைந்து கிடக்குது, சில வல்லமைகள் மறைந்து கிடந்து போராடுது. இந்த போராட்டத்தை ஜெயிக்க, இந்த போராட்டத்தை அழிக்க உபவாசம் பண்ணணும். நான் சொல்றேன், விளங்குதா தேவ பிள்ளைகளுக்கு? கையை பிடிச்சு ஒருக்கா சொல்லுங்க பார்க்கலாம். வீட்டில் கிடக்கிற மொத்த பேயும் போக்கு உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணணும். என்ன ஆமே. போயிட என்ன, வீடு நல்லா இருக்கும், வீடு ஆசீர்வாதமா இருக்கும். நம்ம ஜெபிக்க தொடங்கினா போதும், கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்துருவாரு. நம்ம ஜெபம் பண்ண தொடங்கினா போதும், கர்த்தர் அங்க வீட்டுக்குள்ள வருவாரு. அந்த வல்லமைகள் எல்லாம் தகர்க்கப்படும். அலங்கோலமா இருக்கிற வீடெல்லாம் அழகாய் மாறிடும். சமாதான கேடுள்ள வீடெல்லாம் சமாதானமா மாறிடும். நிம்மதியற்ற வீடெல்லாம் நிம்மதியா மாறிடும். ஆமீன். கலவர பூமியா கிடக்கிற வீடெல்லாம் கலவர பூமி மாற்றப்படும். அந்த வீட்டுக்குள்ள ஒரு மறுரூபத்தை, ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவாரு. முடிஞ்ச அளவுல வாரத்திற்கு ஒரு நாளாவது தேவ பிள்ளைகள் ஒரு நேரமாவது ஆகாரத்தை மாற்றி வச்சிட்டு நல்லா வீட்டுக்காக ஜெபம் பண்ணணும். கீழ்ப்படியாத பிள்ளைகள் கீழ்ப்படிவார்கள், அடங்காத புருஷர்கள் அடங்குவார்கள். உன் ஜெபம் மாற்றத்தை கொண்டு வரும் தேவ பிள்ளையே. நான் நம்புகிறேன், கர்த்தர் கிரியை செஞ்சிருவாரு. எத்தனை பேர் நீங்க நம்புறீங்கன்னு தெரியல, எத்தனை தேவ பிள்ளைகள் நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னு தெரியல. நான் நல்லா விசுவாசிக்கிறேன். சில மாற்றத்தை இந்த ஜெபங்கள் கொண்டு வர போகிறது, சில மாறுதலை இந்த ஜெபங்கள் கொண்டு வர போகுது. சில வீட்டுக்குள்ள கிடக்கிற சக்திகள் வெளியே போக போகுது. சில தனிப்பட்ட மனுஷனுக்குள்ள கிடக்கிற தன்மைகள் வெளியே போக போகுது. இந்த ஜெபம் சத்துருவின் கிரியைகளை அழித்து ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்று விசுவாசிக்கிற பிள்ளைகள் இருப்பீர்கள். ஆனால் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப கையை பிடிச்சு நல்ல ஒருக்கா ஒலிக்க சொல்லுங்க. உபவாசம் இருக்கணும். என்ன மாற்றம் வந்துடும். என்ன
நம்ம உபவாசம் சொல்லிட்டு ஒரு குழல் புட்டும் ஒரு யாத்தம்பழமும் கொஞ்சம் பயறு பப்படம் எல்லாம் வாரி உள்ள தள்ளிட்டாங்க உபவாசம் இருக்கிறது. கேட்டா சொல்லும் பாஸ்டிங். ஆமே, அப்படி ஒன்றும் இல்லை. ஒரு அலையிலேயே சொல்லுங்க. லாசர் பாசையா 41 நாள் 40 நாளெல்லாம் மௌன உபவாசம் இருப்பாராம். ஆமே, மனுஷரிடத்தில் யார்ட்டுமே பேசாம அப்படியே தேவனோடு கூட ஒன்றும் புசியாமலும் குடியாமலும் அப்படியே இருப்பார்களாம். ஆமே, இப்போ நம்ம பண்ண முடியாது. அவங்க எல்லாம் சன்னியாசி இல்லை. ஒரு அலேலியா சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க இருந்தாங்க, இருந்தபடினால் சாதித்தார்கள். ஆமே, தெய்வத்திற்காய் சாதித்தார்கள். அதனால்தான் எங்கு பார்த்தாலும் அவங்க பேர் தான். யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க லாசர் பாஸ்டர், லாசர் பாஸ்டர். ஏன் பிரகாசித்தார்கள். சாதையா அவ எல்லாம் சாதிச்சாங்க, இருந்தாங்க 12 ஆண்டுகள். ஆமீன். சாதையா வடையும் தேயிலையும் சாப்பிட்டாராம். எப்படி இருக்க முடிஞ்சிருக்கேன் இல்ல? சாதித்தார்கள். பார்த்தீங்களா? ஆமீன், ஸ்தோத்திரம். அவங்களுக்கு முன்னாடி எந்த வல்லமை நிற்க முடியலையே, எந்த சக்தி நிற்க முடியலையே, எந்த அதிகாரம் நிற்க முடியலையே, எந்த பிசாசு நிற்க முடியலையே, எந்த பைத்தியம் நிற்க முடியலையே. அவங்க பக்கத்துல போனாலும் எல்லாம் அலறி அடிச்சு ஓடிச்சு. ஏன்? அவர்கள் சாதித்தார்கள், தேவ சமூகத்தில் இருந்தார்கள், புசியாமலும் குடியாமலும் இருந்தபடினால் தான் அவர்களை எல்லாம் தேசத்தில் கர்த்தர் பிரகாசிக்க வைத்தார். அவர்களை எல்லாம் கர்த்தர் உயர்த்தி வைத்தார். நான் சொல்றேன், நம்ம ஜெபிக்க 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 ஜெபிக்க, உபவாசம் போட 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 பிசாசின் அதிகாரங்கள் அழிக்கப்படும். நமக்கும் அந்த ஜெயத்தை கர்த்தர் தந்துட்டே இருப்பாரு. ஆமென், அல்லேலூயா. இலங்கை தேசத்தில் ஊழியம் செய்த பாஸ்டர் டி ராஜேந்திரன் அவர்கள் ஒரு வருடத்திற்கு 365 நாட்கள் உண்டு. ஆனால் இந்த தேவ மனிதர் ஒரு வருடத்திற்கு 280 நாள் உபவாசம் இருப்பாராம். ஆமே, எத்தனை நாள்? 280 நாள் உபவாசம் இருப்பாராம். அவரை கொண்டு கர்த்தர் பலத்த காரியங்களை கர்த்தர் செய்தாராம். அப்படியே கன்வென்ஷன் மீட்டிங்கு அப்படியே நடந்து போவாராம். கிரவுண்ட்ல பேயெல்லாம் ஆடுமா. உன்னதமான தேவனுடைய மனுஷர் வருகிறார், எங்களால இருக்க முடியாது. அவர் பேய் ஒன்றும் துரத்த ஒண்ணு மாட்டாரா. அப்படியே நடந்து போனா போதுமா, பேயெல்லாம் ஆடுமா. உன்னதமான தேவனுடைய மனிதன் வருகிறார், எங்களால இருக்க முடியாது, எங்களால இருக்க முடியாதுன்னு அத்தனை ஆவிகளும் புறப்பட்டு ஓடுமா. ஏன்னா தேவ சமூகத்தில் அவர்கள் விழுந்து கிடந்தபடினால், ஜெபித்தபடினால் அவர்களை கொண்டு கர்த்தர் பலத்த காரியங்களை கர்த்தர் தேசத்தில் செய்தாராம். ஜப்பான் எல்லாம் சும்மா நடப்பானா. ஆமென். வீல் சேர்ல வர்றவன் எல்லாம் வீல் சேரை தூக்கி எறிஞ்சிட்டு சும்மா சுகமாகி போவானா. அவர்களை கொண்டு கர்த்தர் அவ்வளவு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ததற்கு காரணம் என்னன்னா, அப்பாவின் சமூகத்தில் புசியாமலும் குடியாமலும் அவர்கள் எல்லாம் கிடந்தபடினால் தேசத்தில் அவர்கள் சாதித்தார்கள். அப்ப தேவ பிள்ளைகளாகிய நாமும் தேவ சமூகத்தில் ஆமென் புசியாமலும் குடியாமலும் நம்ம இருப்போனா, நம்ம கொண்டும் கர்த்தர் பலத்த காரியத்தை கர்த்தர் செய்வார். ஒரு பெரிய அசைவை உங்களை கொண்டும் என்ன கொண்டும் கர்த்தர் செய்வாரு. தேவ பிள்ளையே, எந்த பிசாசும் எந்த சக்தியும் நம் பக்கத்தில் நிற்க முடியாது. அப்படி அதை அழிக்கப்படணும்னா ஒரு தேவ பிள்ளை உபவாசம் பண்ணி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அப்படிப்பட்ட பலத்த காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறாரு. ரீபாலா ஷேக்கராபாலா கபாரா தி கத்துரானியா உடமனகடக துரமனகடக துரியா உடமனகடக துரனாதரகனகடக துரியா. எத்தனை பேர் அதை வாஞ்சிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல, எத்தனை பேர் நீங்க விரும்புறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அப்பாவை பார்த்து ஒருக்க கேட்டுருங்க பார்க்கலாம். அந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் தேசத்தில் பிரகாசித்தார்கள், தேசத்தில் சாதித்தார்கள். அவர்களுக்கு முன்னாடி எந்த சக்தி நிற்க முடியல, எந்த வல்லமை நிற்க முடியல. அப்படி உபவாசித்து ஜெபிக்கிற அந்த ஒரு ஜெப வல்லமை எங்கள் மேலையும் வருவதாக. ஆமென். நானும் கர்த்தருக்காய் சாதிக்கணும், நானும் பிரகாசிக்கணும். என்ன கண்டும் பிசாசுகள் ஓடணும், அசுத்த ஆவிகள் எனக்கு முன்னாடி நிற்காமல் துரத்தப்பட்டு போகணும். அப்படி விரும்புகிற பிள்ளைகள் மட்டும் உங்க கையை உயர்த்துங்க பார்க்கலாம். ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவரை பார்த்து கேளுங்க. ஆண்டவரே, இந்த பகல் நேரத்திலையும்
இந்த உபவாசத்தின் மேன்மைகளை குறித்து கர்த்தர் என்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, நானும் அப்படி உபவாசம் இருந்து ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெபம், ஒரு உபவாச ஜெபம் என் மேலையும் இறங்கி வருவதாக, என் மேலையும் ஊற்றப்படுவதாக, என் மேலையும் அப்படிப்பட்ட தன்மைகள் வைக்கப்படுவதாக, என் மேலையும் அப்படிப்பட்ட கிருபைகள் வைக்கப்படுவதாக. இப்ப வாஞ்சிக்கிற பிள்ளைகளுடைய கரங்களை உயர்த்தி நல்ல சத்தமா ஆண்டவரை பார்த்து கேளுங்க, பார்க்கலாம். ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு உபவாசித்து ஜெபித்து, ஓ தேசத்தின் அந்தகாரங்களையும் குடும்பத்தின் அந்தகாரங்களையும் எங்களுக்குள்ளே கிடக்கிற அந்தகாரங்களையும் நாங்கள் துரத்தத்தக்கதாக எங்கள் மேலையும் ஒரு ஜெப வல்லமை, எங்கள் மேலையும் ஒரு ஜெப ஆவி, எங்கள் மேலே உபவாசித்து ஜெபிக்கிற ஒரு ஜெப வல்லமை புறப்பட்டு வருவதாக, புறப்பட்டு வருவதாக. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிற தெய்வம் இன்றைக்கும் இந்த மத்தியான நேரத்தில் தாகத்தோடு நிற்கிற பிள்ளைகள் மேல் அந்த வல்லமை ஊற்றப்படுகிறது. எல்லாருக்கும் கிடைக்காத தேவ பிள்ளைகளை வாஞ்சிக்கிற பிள்ளைகள், உலகத்தில் தேவ மனிதர்கள் சாதித்தார்கள், சாதனையாளர்களாக இருந்தார்கள். நாங்கள் அப்படி இருக்கணும் ஆண்டவரே, நாங்கள் அப்படி இருக்கணும் ஆண்டவரே. ஓ, எங்களை பார்த்து சொல்லணும், இவ ஜெபிக்கிற நல்ல ஒரு சகோதரி, ஜெபிக்கிற நல்ல ஒரு தாய், இவங்கள்ட்ட போனா என் பிரச்சனைக்கு முடிவு உண்டாகும், என் போராட்டத்திற்கு முடிவு உண்டாகும், என் நெருக்கடிக்கு முடிவு உண்டாகும். உங்களை பார்த்து சில மனிதர்கள் கை சூண்டி சொல்லத்தக்க அளவில் உங்கள் மேல் ஒரு உபவாசத்தின் அனுபவம், ஜெபிக்கிற அனுபவம் இப்ப பற்றி பிடிப்பதாக. உங்க பகுதியில் கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்துவார், வல்லமையாய் பயன்படுத்துவார், வல்லமையை பயன்படுத்துவான். கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள், அப்போதுல கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களை வல்லமையை பயன்படுத்த போகிறான். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஜெப வல்லமை சகல கட்டுகளை உடைக்கும், சகல போராட்டத்தை அழிக்கும், சில பிசாசை அழிக்கும், சில பெந்தனத்தை அழிக்கும், தேசத்தில் கிடக்கிற ஆவியை அழிக்கும், தேசத்தில் காணப்படுகிற போராட்டத்தை அழிக்கும். தேசம் இருந்து கிடக்குது, பட்டணம் இருந்து கிடக்குது. நீ ஜெபிக்க 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 தேசத்தின் அந்தகாரம் அழிக்கப்படுகிறத உன் கண்கள் காணும். உன் மேல் ஒரு ஜெப ஆவி இப்ப பலர்ந்து கொடுக்கப்படுகிறது. Yes, 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 yes. அந்த கிருபையின் ஆவி வைக்கப்படுது, அந்த கிருபையின் ஆவி வைக்கப்படுது. நீ முழங்கால நின்று ரவுண்டு கட்டி ஜெபிக்க போகிற, ரவுண்டு கட்டி ஜெபிக்க போகிற, உன் தேசத்தை கலவரப்படுத்துகிற, உன் பட்டணத்தை கலவரப்படுத்துகிற அந்த கலவர பூமிகள் சமாதானமாய் மாறப்போகுது, சமாதானமாய் மாறப்போகுது. உன்னை கொண்டு கர்த்தர் பலத்த காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறாரு. அவ்வளவுதான். நம்ம ஜெபிக்க ஜெபிக்க தேசம் மாறும். யோனாவின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உபவாச ஜெபம் தேசத்தை மாற்றினது, உபவாச ஜெபம் பட்டணத்தை மாற்றினது. ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் நினிவேக்காக பரிதபித்தார். உன் ஜெபம் தேசத்தில் எழுப்புதலை கொண்டு வருகிறது, உன் ஜெபம் தேசத்தில் உணர்வை கொண்டு வருகிறது. உபவாச ஜெபத்தை விடாதே தேவ பிள்ளையே, உன் வீட்டுக்குள்ளையும் பிள்ளைக்குள்ளையும் மாற்றத்தை கொண்டு வருகிறது. உபவாச ஜெபம் நீ ஜெபித்து பார், சில மாறுதலை பார்க்க போகிறாய், பார்க்க போறா. அம்மா கண்ணை மூடுங்க, அம்மா கண்ணை மூடுங்க, ஐயா கண்ணை மூடுங்க. நான் பார்க்கிறேன் சில பிள்ளைகள் மேல் ஒரு விசேஷித்த ஜெப கிருபை பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது. எஸ், பெற்றுகள். நீ ஜெபித்து உன் பகுதியில் இந்த பேய் துரத்தப்பட்டது தெரியுமாமா? உங்க ஜெபம் பக்கத்தில் இந்த பேயை துரத்திச்சு தெரியுமா? இப்ப அந்த ஜெபத்தை கூட்டு. அது யாருடைய ஜெபம் அல்ல, அது உன்னுடைய ஜெபம் தான். அந்த ஜெபம் தான் கிரியை நடப்பித்தது. இன்னும் கர்த்தர் செய்ய போகிறா, இன்னும் கர்த்தர் செய்ய போறா. கை தட்டி வாய் திறந்து இந்த 16வது நாள் பயங்கர ஜெபிக்கிற ஒரு வல்லமை, உபவாசித்து ஜெபிக்கிற ஒரு வல்லமையா சில பிள்ளைகள் மேல் கர்த்தர் ஊற்றி கொண்டிருக்கிறார். Yes, Jesus. Yes. 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 Oh. நான் 2 பாயிண்ட் தான் பேசினேன், இன்னும் 3 பாயிண்ட் பேசணும். நேரம் இல்லை. முழங்கால் படி போடுங்கள்,
ஒரு 5 நிமிடம் இப்ப ஜெபம் பண்ண போறோம். ஆமென். 5 நிமிடம் ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, பரிசுத்தவான்கள் எல்லாம் தேசத்தில் பிரகாசித்தார்கள், அவர்கள் எல்லாரும் ஜொலித்தார்கள், அவங்களை கொண்டு பயங்கர காரியத்தை கர்த்தர் செய்தீங்க. என்ன கொண்டு ஆண்டவர் செய்யணும்? நான் நன்றாய் உபவாசித்து ஜெபிக்க விரும்புகிறேன். நான் நன்றாய் உபவாசித்து ஜெபிக்க விரும்புகிறேன். என் சரீரத்தை ஒடுக்க விரும்புகிறேன். என் ஆவியில் பலத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். அப்படி சொல்ற பிள்ளைகள் மட்டும் உங்க கையை உயர்த்துங்க பார்க்கலாம். நான் இப்ப முடிச்சிருவேன். யாரும் எழுப்பி போக வேண்டாம். இந்த அபிஷேகத்தை நீங்க பெற்றுதான் போகணும். ஆமென். ஒரு 3/4 வாசி கரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. இப்ப நெட்டு முழங்கால் போடுங்கள் பார்க்கலாம். இப்ப முழங்கால் படி போடுங்க பார்க்கலாம். ஒரு பயங்கர ஜெப வல்லமை, ஒரு அனல் இங்க அப்படியே பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு பயங்கர அனல் பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறத என் ஆவியில நான் உணர்ந்து கொண்டே இருக்கிறேன். சில பிள்ளைகளை பயங்கரமாய் கர்த்தர் பயன்படுத்த போகிறார். வல்லமையாய் கர்த்தர் பயன்படுத்த போகிறார். ரேகா பாத்தாலா கையை உயர்த்தி இப்ப ஒரு ஆண்டவரே, பரிசுத்தவான்கள் மேல் செயல்பட்ட, பரிசுத்தவான்கள் மேல் செயல்பட்ட, தேவ மனிதர்கள் மேல் செயல்பட்ட, நீங்க உபவாசம் இருந்தீங்கப்பா. அந்த உபவாசம் முடித்து வந்த பொழுது வந்த பிசாச நீங்க அழிச்சீங்க ஆண்டவரே. அந்த வல்லமை என் மேல் இறங்கி வருவதாக. இப்ப கையை உயர்த்தி 2 கரங்களை உயர்த்துங்க. தாகமா கேளுங்க பார்க்கலாம். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு உபவாசித்து ஜெபிக்கிற ஒரு ஜெப வல்லமைய இப்ப சில பிள்ளைகள் மேல் கர்த்தர் வைத்து அனுப்ப போகிறார். அது உனக்கு கொடுக்கப்படுது. தேவ பிள்ளை கேளுங்க. ஒருக்க சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவரே என் மேல அந்த உபவாசிக்கிற தன்மை நான் சாதிக்கணும் ஆண்டவரே. நான் தெய்வத்திற்காய் சாதிக்கணும். நான் தெய்வத்திற்காய் சாதிக்கணும். நான் என் அப்பாவுக்காக சாதிக்கணும். இப்படி கடந்தது போதும், இப்படி வாழ்ந்தது போதும். நான் இனி சாதிக்கணும் ஆண்டவரே. என் ஜெபம், என் உபவாச ஜெபம் அது வல்லமையாய் வெளிப்படணும். அது வல்லமையாய் வெளிப்படணும். என் சரீரத்தை ஒடுக்குவேன், என் ஆவி பலப்படும். நான் பிசாசுக்கு சவால் விடுவேன். இருண்ட தேசத்தை வெளிச்சத்திற்குள்ளே கொண்டு வருவேன். சம்பல கடக துரமன கடக துரியா வாஞ்சிக்கிற பிள்ளைகள் மேல், விரும்புகிற பிள்ளைகள் மேல் ஒரு உபவாசித்து ஜெபிக்கிற ஆவி கொடுக்கப்படுகிறது. கொடுக்கப்படுகிறது. பெற்றுக்கொண்டுருங்க, பெற்றுக்கொண்டுருங்க. ரேமானா கட்ட அவிழ்க்கணும், பிசாச துரத்தணும். உன்மேல் அபிஷேகம், உன்மேல் அபிஷேகம், உன்மேல் அபிஷேகம், 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 அக்கினி, அக்கினி, ஃபயர், கட்டடை, கட்டடை பட்டு பிடிக்குது. சில பிள்ளைகள் மேல் பட்டு பிடிக்குது பாருங்க. கண்ணை மூடி பெற்றுகள். ஒரு அபிஷேகம் உண்மையில் இறங்கி நீ தூக்கி வீசப்படுவ. பயப்படாத, பயப்படாத. ஒரு கிருபை ஆவி ஊற்றப்படுது. பெற்றுகள், பெற்றுகள். ஃபயர், ஃபயர், ஃபயர். ரேபாலா ஷேக்கர பக்க துரானியா உடமன கடக துரமன கடக துரியா. ஓ ரிகபலபா ரிபாலா ஷே ரேம ஹப்பா ரகத்துலா ரேகத்துரா நியா ரகபத்தல ஹந்தலா ரகபத்தல ரிகபா. நீ ஜெபிக்க ஜெபிக்க சில கட்டுகள் பொட்டி விழுது, சங்கிலி கலந்து விழுது. சகோதரி கையை தட்டி துதி. சங்கிலி கலந்து விழுது, விழுது, விழுது. ஓ உடம்புல ஒரு மாற்றத்தை நீ அனுபவிக்கிறாய். சரீரத்தில் மாற்றத்தை அனுபவிக்கிறாய். எஸ், பெற்றுகள். Shaba baba baba. Rika papa papa to. Re baba she. Re kabatana. எங்க பிள்ளைகளை அபிஷேகம் பண்றதற்காய் நன்றி. அபிஷேகம் பண்றதற்காய் நன்றி. ஆவியை ஊற்றுகிறதற்காய் நன்றி. நன்றி, 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 நன்றி,
நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. எல்லா பிள்ளைகள் மேல் அபிஷேகம் வைக்கப்படுகிற தயவுக்காய் நன்றி. இந்த 16வது நாள் ஜெபம் சில பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு தாக்குதலை உருவாக்குற தயவுக்காய் நன்றி, உருவாக்குற தயவுக்காய் நன்றி. இப்ப கையை தட்டி வாய்களை திறந்து ஜெபம் உன்னை தாக்க போகுது. ஜெபம் உன்னை தாக்க போகுது. Hallelujah. ஜெபம் இல்லையே ஜெயம் இல்லை. ஜெபிக்கிற பிள்ளைகள் ஜெயிக்கிறார்கள், ஜெபிக்கிற பிள்ளைகள் சாதிக்கிறார்கள், ஜெபிக்கிற பிள்ளைகள் அசைக்கிறார்கள், ஜெபிக்கிற பிள்ளைகள் எழுப்புதலை கொண்டு வருகிறார்கள், ஜெபிக்கிற பிள்ளைகள் உணர்வை கொண்டு வருகிறார்கள், ஜெபிக்கிற பிள்ளைகள் விடுதலையை கொண்டு வருகிறார்கள். அந்த வல்லமை எல்லா பிள்ளைகள் மேலையும் பகரப்பட்டு விட்டது. ஒருக்கா கூட நல்ல ஆர்ப்பரித்து தெய்வத்தை மகிமைப்படுத்துகிறீங்க. சில பிள்ளைகள் பயங்கர கிருபையோடு வரத்தோடு வல்லமையோடு பிரகாசிக்க போகிறார்கள்.